முதலாம் சாமுவேல் 16ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை நாம் ஒரு விசை வாசிக்க கேட்கலாம். Let us read from 1 Samuel chapter 16 and verse 3. ஈசாயை பலிவிருந்துக்கு அழைப்பாயாக, அப்பொழுது நீ செய்ய வேண்டியதை நான் உனக்கு அறிவிப்பேன், நான் உனக்கு சொல்லுகிறவனை எனக்காக அபிஷேகம் பண்ணுவாயாக என்றார். And call Jesse to the sacrifice, and I will show thee what thou shalt do, and thou shalt anoint unto me him whom I name unto thee. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the holy name of the Lord. இங்கே ஒரு மனிதனை ஆண்டவர் தனக்காக அபிஷேகம் பண்ணும்படியாக ஒரு தீர்க்கதரிசியை அனுப்புகிறதை நாம் பார்க்க முடியும். And we are able to see that the Lord is sending a prophet here to anoint a man for himself. இன்றைக்கும் தேவன் இந்த மாலை வேளையில் இந்த கூட்டத்தில் நம் அனைவரையும் தனக்காக அபிஷேகம் பண்ணும்படியாக அவர் வாஞ்சிக்கிறார். And even so the Lord desires to anoint every one of us gathered here this evening for himself. இன்றைக்கு அபிஷேகம் என்ற வார்த்தை மற்ற மதங்களிலும் கூட உபயோகப்படுத்தப்படுகிறது. The term anointing is also used in various other religions. பழைய ஏற்பாட்டிலும் சரி புதிய ஏற்பாட்டிலும் சரி இந்த அபிஷேகம் என்ற வார்த்தை அடிக்கடி உபயோகப்படுத்தப்பட்டிருக்கிறது. Even in the Old Testament and in the New Testament as well, we find the word anointing being used very often. மற்ற மதங்களில் சொல்லப்பட்ட அபிஷேகத்திற்கும் தேவ ஆவியானவருடைய அபிஷேகத்துக்கும் மிகவும் பெரிய வித்தியாசம் உண்டு. And there is a vast difference between the anointing referred to in the other religions and the anointing of the Holy Spirit of God. புதிய ஏற்பாட்டிலும் பழைய ஏற்பாட்டிலும் கர்த்தருடைய ஆவியானவர் அபிஷேகத்தின் மூலமாக ஒரு மனிதனுக்குள் அனுப்பப்படுகிறார். Both in the Old Testament and in the New Testament, the Spirit of God is being sent into man through anointing. பழைய ஏற்பாட்டிலும் புதிய ஏற்பாட்டிலும் அபிஷேகத்தினால் வேறுபிரிக்கப்பட்ட ஜனங்கள் எவ்விதமாக கர்த்தருக்காக வாழ்ந்தார்கள் என்பதை நாம் சிந்திக்க முடியும். And in the Old Testament and in the New Testament we can find how men were separated unto God through anointing and how they were able to lead a life for God. அபிஷேகம் என்பது புதிய ஏற்பாட்டில் பரிசுத்த ஆவியின் வல்லமையை ஒரு விதத்தில் அது காண்பிக்கிறது. And in the New Testament the anointing refers to the power of the Holy Spirit. ஒரு தேவனுடைய பிள்ளை புதிய ஏற்பாட்டில் இருப்பானானால் அவன் பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் அபிஷேகம் பண்ணப்பட வேண்டியது அவசியம். A child of God living in the New Testament period has to be anointed with the Holy Ghost and with power. ஒரு சரியான கிறிஸ்தவ வாழ்வு என்பது பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தில்தான் தொடங்குகிறது. A right kind of a Christian life begins with the anointing of the Holy Spirit. அபிஷேகத்தின் மூலமாகத்தான் ஒரு தனி மனிதன் தேவனுடைய ஆலயமாக மாற்றப்படுகிறான். An individual is made the temple of God by means of anointing. இன்றைக்கும் தேவன் பூமியிலே பின்மாரி காலத்து மலையாகிய அபிஷேகத்தை அவர் வருஷிக்க பண்ணிக் கொண்டிருக்கிறார். And even these days the Lord is pouring forth the latter rain in the form of anointing upon this earth. மாம்சமான யாவர் மேலும் தன்னுடைய ஆவியை கடைசி நாட்களில் ஊற்றுவேன் என்று சொன்னவர் அவர் உண்மையுள்ளவர். இன்றைக்கு மாலையில் கூட அந்த வல்லமையை அவர் அனுப்பி கொண்டிருந்தார். இன்னும் சில நிமிடங்களில் மறுபடியும் அனுப்புவார். Even today, the Lord who said that I will pour out my anointing upon all flesh during the last days is faithful, and he was sending his latter rain amongst us this evening, and in a few minutes he is going to send it again. அப்போஸ்தலர் 10ஆம் அதிகாரம் 38ஆம் வசனத்தை பார்க்கும் பொழுது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை பிதாவாகிய தேவன் பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் அபிஷேகம் பண்ணினார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. And reading from Acts chapter 10 and verse 38, we can read how God the Father anointed Jesus of Nazareth with the Holy Ghost and with power. அந்த அபிஷேகம் அவருக்குள் வந்த பொழுது அவர் நன்மை செய்கிறவராக மாற்றப்பட்டார். When that anointing came into him, he became a person who went about doing good. பிரியமானவர்களே, அபிஷேகம் என்பது புதிய ஏற்பாட்டில் இன்றியமையாதது. And anointing is something which cannot be neglected. It is compulsory for the New Testament period. ஒரு மனிதன் மனம் திரும்புவது மிகவும் முக்கியமானது. And it is essential for a man to repent. அவன் ஞானஸ்நானம் பெற்றுக்கொள்ள வேண்டியது அதைவிட முக்கியமானது. And it is furthermore essential that he be baptized in the waters. அதற்கு பின்பு அவன் அபிஷேகம் பெற்றுக்கொள்ள வேண்டியது அதைவிட இன்றியமையாதது. And it is furthermore essential that he must receive the anointing of the Holy Spirit. இங்கே தாவீதை தேவன் அபிஷேகம் பண்ணினதை நாம் பார்க்க இயலும். And we are able to see that God anointed David. அதற்கு முன்னாகவே சவுல் அபிஷேகம் பண்ணப்பட்டவனாய் இருந்தான். And before David, Saul was the anointed person of God. சவுலின் அபிஷேகத்திற்கும் தாவீதின் அபிஷேகத்திற்கும் வித்தியாசங்கள் உண்டு. But there is a difference between the anointing that Saul received and the anointing that fell upon David. அதுபோல இங்கே உட்கார்ந்திருக்கிற உங்களுடைய அபிஷேகத்திலும் வித்தியாசங்கள் இருக்கலாம்.
Similarly, there might be difference in the anointing of every one of us seated here. 1 சாமுவேல் 9:16 பார்க்கும் பொழுது, When we see from 1 Samuel chapter 9 and verse 16, அங்கே ஆண்டவர் சொல்லுகிறார், அவனை அதிபதியாக அபிஷேகம் பண்ண கடவாய் என்று சொல்லுகிறார். there the Lord says, thou shalt anoint him to be the captain over my people. 1 சாமுவேல் 10:1 பார்க்கும் பொழுது, And when we read from 1 Samuel chapter 10 and verse 1, அவனை தலைவனாக அபிஷேகம் பண்ணு என்று ஆண்டவர் சொல்லுகிறார். the Lord says, anoint him to be the captain over my inheritance. சவுலினுடைய அபிஷேகம் என்பது தலைவன் இல்லாவிட்டால் அதிபதியின் அபிஷேகம். And the anointing of Saul was the anointing of a captain or a king. அதன் நிமித்தம் அவன் பலவிதமான காரியங்களை செய்தான், பராக்கிரமங்களை செய்தான். And by that anointing he did various works and wrought various mighty deeds. ஆனால் அதை அவன் பாதுகாக்கவில்லை. But he did not preserve that anointing. அந்த அபிஷேகத்தை நஷ்டப்படுத்தின பொழுது அவனை விட்டு கிருபை விலகினது நம்ம எல்லாருக்கும் தெரியும். And we all know that how the grace of God departed from him when he made a loss of that anointing. ஆனபடியால் கர்த்தர் தாவீதை தனக்காக அவனை அபிஷேகம் பண்ண சொன்னார். Therefore the Lord told to anoint David for himself. கிறிஸ்தவ அபிஷேகம் என்பது ஒரு மனிதன் ஆண்டவருக்காக அபிஷேகம் பண்ணப்பட வேண்டும். Christian anointing means that a person must be anointed for the Lord. இங்கே ஆயிரக்கணக்கான பேர் நீங்கள் அபிஷேகம் பண்ணப்பட்டவர்களாக இருக்கலாம். And thousands of you seated here might be anointed. உங்களில் எத்தனை பேர் ஆண்டவருக்காக அபிஷேகம் பண்ணப்பட்டவர்கள்? But how many of you are anointed for the Lord? ஆண்டவருக்காக அபிஷேகம் பண்ணப்பட்டவனாய் நான் இருக்க வேண்டும் என்று சொல்லுகிறவர்கள் கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்கள் பார்க்கலாம். ஆண்டவருக்காக அபிஷேகம் பண்ண தேவன் இந்த மாலை வேளையில் உங்களை கொண்டு வந்திருக்கிறார். The Lord has brought you here this evening to anoint you for himself. நீங்கள் வேதத்தை பார்க்கும் பொழுது தாவீது 3 விசை அபிஷேகம் பண்ணப்பட்டதாக வேதம் சொல்லுகிறது. When we examine the scriptures we can find David being anointed 3 times. ஆனால் சவுலோ ஒரே ஒரு விசை அவன் அபிஷேகம் பண்ணப்பட்டான். Whereas Saul was anointed just once. தாவீதினுடைய குமாரன் 2 விசை அவன் அபிஷேகம் பண்ணப்பட்டான். The son of David he was anointed twice. ஒன்று அவன் சாலமோன் கீகோனிலே அபிஷேகம் பண்ணப்பட்டான். Solomon was anointed first in Gihon. இரண்டாவது அவன் எருசலேமிலே அபிஷேகம் பண்ணப்பட்டான். And secondly he was anointed at Jerusalem. அவனும் கூட அவனுக்கு கிடைத்த கிருபையினால் கிடைத்த ஒரு வாய்ப்பை அவன் நஷ்டப்படுத்தினான். Even he made a loss of the chance that he got by grace. இதிலிருந்து நாம் என்ன விளங்கிக் கொள்ளுகிறோம்? From this what do we understand? அபிஷேகம் பெறுவது மாத்திரமல்ல, அதை பாதுகாக்க வேண்டியது அவசியம். It does not suffice to receive anointing, but it is most essential to preserve that anointing. இன்றைக்கு உலகத்திலே பல விதங்களிலே அநேகர் அபிஷேகம் பண்ணப்பட்டிருக்கிறார்கள். Today in the world in various ways many are anointed. சவுலின் அபிஷேகத்திலே மனம் திரும்புதல் இருந்தது, ஆனால் மறுபடி அவன் நஷ்டப்படுத்தின பொழுது பின்மாற்றம் அவனை தொற்றிக்கொண்டது. In the anointing of Saul there was repentance, but when he lost that anointing, backsliding caught up with him once again. சவுலின் அபிஷேகத்தின் மூலமாய் அவன் ராஜாவாக இருந்தான், ஆனால் கிருபை அவனை விட்டு போய்விட்டது. By the anointing that fell upon Saul, he continued to be king, but the grace departed from him. அபிஷேகத்தின் துவக்கத்திலே அவன் எந்த வார்த்தையையும் கேளாதது போல வாழ்ந்து கொண்டிருந்தான். அபிஷேகம் குன்றி போன பொழுது ஒவ்வொரு வார்த்தையும் அவன் வாழ்வில் விசனமாக காணப்பட்டது. In the early days of his anointing, he paid deaf ears to all that was spoken about him, but as days went by, every word spoken was harming him and it continued to grieve him. பிரியமானவர்களே, இந்த மாலை வேளையில் நம்மில் எத்தனை பேர் அபிஷேகம் பெற்றவர்களாக இங்கே இருக்கிறோம்? And how many of us have been receiving and are seated here having received the anointing? இந்த 3ஆம் நாள் மாலை வேளையிலே கர்த்தர் இந்த வார்த்தைகளை கொண்டு ஒவ்வொருவரோடும் இடைபடும்படியாக வாஞ்சிக்கிறார். In this third evening the Lord wants to intervene with each one of us using these words. பழைய ஏற்பாட்டில் கர்த்தருடைய ஆவி என்று அழைக்கப்படுகிறவர் புதிய ஏற்பாட்டிலே பரிசுத்த ஆவியாக இறங்கி ஆளுகை செய்கிறார். The Lord the Spirit of the Lord which is called in the Old Testament is called as the Holy Spirit in the New Testament. ஒரு மனிதனை தைலத்தை ஊற்றி அபிஷேகம் பண்ணினார்கள் பழைய ஏற்பாட்டில். In the Old Testament we can see that a man was anointed using the ointment. இல்லாவிட்டால் எண்ணெயை ஊற்றி அவனை அபிஷேகம் பண்ணினார்கள். In other occasions people were anointed using oil. இல்லாவிட்டால் புது எண்ணெயை ஊற்றி ஒரு மனிதனை அபிஷேகம் பண்ணுவார்கள். Or with new oil they used to anoint a person. இல்லாவிட்டால் சால்வையை போட்டு அபிஷேகம் பண்ணினார்கள். Some persons were anointed by putting the mantle upon them. இப்படித்தான் பழைய ஏற்பாட்டிலே அபிஷேகம் ஒரு மனிதனுக்கு கொடுக்கப்பட்டது. In such manners the Old Testament the anointing was given to various people. ஆனால் இந்த அபிஷேகத்துக்குள்ளே மறைந்திருக்கிற சக்தி என்ன? But what is the power that is hidden in this anointing? சவுலுக்கு இந்த அபிஷேகம் கிடைத்த பொழுது அவனுடைய இருதயம் மாறினது. அவன் வேறே மனிதனாய் துவக்கத்தில் மாற்றப்பட்டான். When Saul received this anointing, his heart underwent a change and he became a new man in the beginning. பிரியமானவர்களே, உங்களில் அபிஷேகம் பெற்ற உடனே உங்களுக்கு வேறே இருதயம் பொருத்தப்பட்டதாக நீங்கள் உணர்கிறீர்களா?
After you receive the anointing, do you have the feeling that a new heart is being fixed into you? அந்த கல்லான இருதயம் கடினமான இருதயம் அந்த தன்மை உங்களுக்குள் விட்டு மாறி போனதை நீங்கள் உணர்கிறீர்களா? Do you feel that the hard and stony heart, that experience of a hard and stony heart has departed from அந்த you? திருக்குள்ள அந்த மகா கேடுள்ள அந்த இருதயத்தின் தன்மை மாறினதை உங்களில் எத்தனை பேர் அபிஷேகத்தின் மூலமாய் உணர்த்தப்பட்டீர்கள்? And how many of you were convicted that by the anointing, my heart which is desperately wicked and evil has undergone a change? பழைய ஏற்பாட்டிலே இப்படித்தான் அந்த அபிஷேகங்கள் வார்க்கப்பட்டது. And in this manner the anointing was poured forth during the Old Testament times. ஆனால் இந்த அபிஷேகம் ஒரு மனிதனை ஒரு செகண்ட்ல அவனுடைய ஸ்தானத்தை மாற்றக்கூடிய ஒரு சக்தி உள்ளது. And this anointing has the power to change the position of a man in a fraction of a second. ஒரு சாதாரண செங்கல் சுமந்து கொண்டிருந்த ஆரோனை அந்த அபிஷேகம் ஆசாரியனாய் மாற்றிவிட்டது. And Aaron, who was just bearing bricks, when he received the anointing, he became a priest. கழுதையை தேடி போன மனிதன் ஆடுகளை மேய்த்துக் கொண்டிருந்த மனிதனை இந்த அபிஷேகம் ராஜாவாக மாற்றிவிட்டது. And a person who went after the asses, a person who was feeding the sheep, became king by this anointing. சும்மா உட்கார்ந்து பேசிக் கொண்டிருந்தவனை அபிஷேகம் தீர்க்கதரிசியாக மாற்றிவிட்டது. A person who was sitting and talking idle words, when this anointing came upon him, he became a prophet. இல்லாவிட்டால் ஏர் பூட்டி ஓட்டிக் கொண்டிருந்தவனை தீர்க்கதரிசியாக இந்த அபிஷேகம் மாற்றினது. A man who was plowing in the field, when anointing came upon him, he became a prophet. காற்றாக சிருஷ்டிக்கப்பட்டிருந்த தேவ தூதர்கள் இந்த அபிஷேகத்தின் மூலமாக காப்பாற்றுகிறவர்களாக மாற்றப்பட்டார்கள். Angels who were created in the form of winds, they were made as angels of protection by means of this anointing. பிள்ளைகள் மாம்சமும் இரத்தமும் உடையவர்களாய் இருக்கிறது போல மாம்சத்தோடு இரத்தத்தோடு வெளிப்பட்ட இயேசு கிறிஸ்துவை இந்த அபிஷேகம் சுவிசேஷகனாய் மாற்றினது. And just like the children are partakers of flesh and blood, Jesus, who also partook of flesh and blood, was made an evangelist by means of this anointing. முதலாம் ராஜாக்கள் முதலாம் அதிகாரம் 34 வசனத்தில் இந்த அபிஷேகம் ஒருவனை ராஜாவாக மாற்றுகிறது. In 1 Kings chapter 1 and verse 34, this anointing makes one person a king. யாத்திராகமம் 30:30 ஒரு மனிதனை இந்த அபிஷேகம் ஆசாரியனாய் மாற்றுகிறது. In Exodus 30 and 30 we find this anointing made a man a prophet, a priest. 1 ராஜாக்கள் 19 அதிகாரம் 16 வசனத்தை பார்க்கும் பொழுது இந்த அபிஷேகம் ஒருவனை தீர்க்கதரிசியாய் மாற்றுகிறது. And in 1 Kings chapter 19 and verse 16 we can find that this anointing made a man to be a prophet. எசேக்கியேல் 28 அதிகாரம் 14 வசனத்தை பார்க்கும் பொழுது காற்றாக இருந்த அந்த தூதர்கள் காப்பாற்றுகிறவர்களாக அபிஷேகம் பண்ணப்பட்டார்கள். And in Hezekiel chapter 28 and verse 14 we can see that angels who were created in the form of a wind were made as angels of protection by means of this anointing. லூக்கா 4 அதிகாரம் 18 வசனத்தை பார்க்கும் பொழுது இயேசு இந்த அபிஷேகத்தினால் சுவிசேஷகராக மாறுகிறார். And in Luke 4:18 we can find that Jesus did the ministry of an evangelist by means of this anointing. பிரியமானவர்களே, உங்கள் மேல் இருக்கிற அபிஷேகம் உங்களை எப்படி மாற்றி இருக்கிறது? And how has the anointing that fell upon you changed you? இந்த அபிஷேகம் வந்த பின்பு உங்களில் எத்தனை பேர் தீர்க்கதரிசிகளாக மாறி இருக்கிறீர்கள்? And after this anointing came upon you, how many of you were made prophets? உங்களில் எத்தனை பேர் ஆசாரிய ஊழியத்துக்காக உங்களை அர்ப்பணித்திருக்கிறீர்கள்? And how many of you have surrendered yourself for this ministry of priesthood? உங்களில் எத்தனை பேர் ராஜாக்களாக சகலத்தையும் ஆளுகை செய்கிறவர்களாக மாறி இருக்கிறீர்கள்? And how many of you have become kings, rulers over everything by means of this anointing? இதிலிருந்து நாம் விளங்கிக் கொள்ளுகிற சத்தியம் என்ன? And what is the truth that we understand from this? ஒருவனை அபிஷேகம் பண்ணுகிறார் என்றால் அது ஒரு நோக்கத்தோடு அபிஷேகம் பண்ணுகிறார். If God anoints a person, he anoints him with a purpose. பிரியமானவர்களே, புதிய ஏற்பாட்டில் வரும் பொழுது When we come to the New Testament, இந்த பரிசுத்த ஆவியை உடனடியாக நாம் பெற்றுக்கொள்ள வேண்டியது அவசியம். it is essential for us to receive this Holy Spirit at once. ஏனென்றால் பரிசுத்த வாழ்க்கை பரிசுத்த ஆவி இல்லாமல் ஒரு தனி மனிதனால் செயல்படுத்த முடியாது. Because an individual cannot lead a holy life without the anointing of the Holy Spirit. ஏனென்றால் இயேசுவின் காலத்துக்கு பின்பு பரிசுத்த ஆவியானவருடைய காலம் இப்பொழுது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. Because after the times and periods of Jesus, now is the period of the Holy Spirit. நான் போய் தேற்றரவாளனை அனுப்புவேன் என்று சொன்னவர் இப்பொழுது அனுப்பி கொண்டிருக்கிறார். I shall go and send the comforter unto you. Jesus who said this is now sending the comforter to us. ஒருவேளை உங்களில் சிலருக்கு பரிசுத்த ஆவியை குறித்து தவறான கருத்துக்கள் இருக்கலாம். Perhaps some of you might be having wrong kind of an opinion about the Holy Spirit. அதுக்கு காரணம் வேதத்தில் உள்ள சரியான அறிவு உங்களுக்கு இல்லை என்பதுதான் உண்மை.
The reason behind that is that you don't have the right knowledge of the word of God. ஒரு சிலர் பரிசுத்த ஆவி பெற்றால் இப்படித்தான் நடக்குமா என்கிற ஒரு கேள்வி எழுப்பப்படுகிறது. And some of you might be having questions arising in your mind that when people receive the Holy Spirit, will all these symptoms take place? இயேசு பிறப்பதற்கு 700 வருடங்களுக்கு முன்பாக ஏசாயா தீர்க்கதரிசி அழகாக இந்த அபிஷேகத்தினுடைய வெளிப்படுத்தல் தன்மையை அவர் பேசுகிறார். And Isaiah the prophet speaks about the revelation of this Holy Spirit 700 years before Jesus was born. ஏசாயா 28:11 நாம் பார்க்கும் பொழுது, When we see from Isaiah chapter 28 and verse 11, பரியாச உதடுகளினாலும் அந்நிய பாஷையினாலும் இந்த ஜனத்தோடே அவர் பேசுவார். he shall speak with his people with unknown tongues and stammering lips. இதுவே இளைத்தவனை இளைப்பார பண்ணத்தக்க இளைப்பாறுதல். And this is the rest wherein he may cause the weary to rest. இது பழைய ஏற்பாட்டின் அனுபவம் அல்ல, புதிய ஏற்பாட்டு பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெறுகிற ஒரு மனிதனுடைய அடையாளம். அது ஏற்கனவே தீர்க்க தரிசனமாக அங்கே சொல்லப்பட்டது. This was not an experience of the Old Testament times, but this is the sign of a person who is baptized in the Holy Spirit, and that was foretold as a prophecy then. யோவேல் தீர்க்கதரிசி சொன்ன அந்த தீர்க்க தரிசனம் தான் அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்திலே நிறைவேற்றப்படுகிறது. And the prophecy which was uttered by prophet Joel is fulfilled in Acts of the Apostles chapter 2 and verse 4. அபிஷேகம் பெறும் பொழுது ஒரு மனிதன் புதிய ஏற்பாட்டிலே தைலத்தினால் அல்ல, எண்ணெயினால் அல்ல, புது எண்ணெயினால் அல்ல, சால்வையினால் அல்ல, தேவ ஆவியினாலே புதிய ஏற்பாட்டில் தத்ரூபமாக நேரடியாக பிரத்யட்சமாக அவன் நிரப்பப்படுகிறான். And when a man is anointed in the New Testament times, he is not anointed with an ointment or with the oil or with new oil or with mantle, but he is anointed with the Spirit of God directly in an open and specific manner. யோவான் 3ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் என்ன சொல்லுகிறது? What does John chapter 3 and verse 5 say? நீங்கள் ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க இயலாது. Except you are born again of the Spirit and of water, you shall not enter the kingdom of God. அப்போஸ்தலர் 1:5 என்ன சொல்லுகிறது? And what does Acts of the Apostles chapter 1 and verse 5 say? பிதாவின் வாக்குத்தத்தம் நிறைவேறும் வரை நீங்கள் எருசலேமை விட்டு புறப்படாதிருங்கள். You must not proceed out of Jerusalem until you receive the promise of the Father. அபிஷேகம் இல்லாமல் ஒருவன் ஊழியம் செய்ய முடியாது. அப்படி செய்தால் அது ஊழியம் அல்ல. Except a man is anointed with the Holy Spirit, he cannot do a ministry, and if he does a ministry, it is not a valid ministry. அபிஷேகம் பெற்ற பின்புதான் ஒருவன் ஊழியத்தையும் ஜீவியத்தையும் தொடங்க முடியும். And a man can begin with his life and ministry only after he is spirit baptized. ஆனபடியால் தான் அப்போஸ்தலர் 19ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்திலே பவுல் ஒரு கேள்வியை கேட்கிறார். And that is why Saint Paul puts forth the question in Acts of the Apostles chapter 19 and verse 2. நீங்கள் விசுவாசிகள் ஆனபோது பரிசுத்த ஆவியை பெற்றீர்களா? Did you receive the Holy Spirit when you became believers? ஆனால் அவர்களுக்கு அந்த பதில் சொல்ல தெரியவில்லை. But they did not have an answer to that question. ஏனென்றால் பரிசுத்த ஆவி என்பதை அந்த சபையார் கேள்விப்படவே இல்லை. Because that church had not heard about the Holy Spirit at all. அதற்கு பின்பு அவருடைய ஞானஸ்நானம் விசாரிக்கப்படுகிறது. And after that, the matters concerning their baptism is inquired. தெளிவான ஞானஸ்நானம் கொடுத்த பின்பு, and after they were given the right kind of water baptism, அவர்கள் தலையில் பவுல் கைகளை வைத்து ஜெபிக்கிறார். Saint Paul prays laying his hands upon them. அப்பொழுது அந்நிய பாஷை அடையாளத்தோடு பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை அவர்கள் பெற்றுக்கொண்டார்கள். And they received the anointing of the Holy Spirit with the sign of speaking in unknown tongues. அந்நிய பாஷை என்பது ஒரு அடையாளம். And unknown tongues is a sign. இல்லாவிட்டால் அது ஒரு நிறைவேறுதல். Or it is a fulfillment. அந்நிய பாஷை என்பது நமக்கு தேவன் கொடுத்த ஒரு ஈவு. Unknown tongues is a gift given to us by God. அநேகருக்கு இந்த அனுபவம் இல்லை, வருந்தத்தக்க ஒரு சூழ்நிலை. And many of the people do not have this experience, and it is a sorry state of affairs for them. முதலாம் கொரிந்தியர்ல நான் பார்க்கும் பொழுது, when we see in 1 Corinthians, ஒரு மனிதன் 14ஆம் அதிகாரம் 2, 3, 4 வசனங்களை பார்க்கும் பொழுது, when we see 1 Corinthians chapter 14 verses 2, 3 and 4, அந்நிய பாஷை பேசுகிறவன் மனுஷனோடு அல்ல, அவன் தேவனோடு பேசக்கூடிய ஒரு வாய்ப்பு அதன் மூலமாய் கிடைக்கிறது. A man when he speaks in unknown tongues, he is not speaking with man, but he gets a chance to speak with God. அந்நிய பாஷை பேசுகிறவன் அவன் தேவனோடு ரகசியங்களை பேச வாய்ப்பு கிடைக்கிறது. A man who is speaking in unknown tongues is speaking mysteries and secrets with God. இந்த அபிஷேகத்தின் மூலமாய் அந்நிய பாஷை பேசும் பொழுது ஒரு தனி மனித வாழ்வில் பக்தி விருத்தி உண்டாகிறது. And when a man by the anointing that is given to him when he speaks in unknown tongues, he is edified in his personal life. பிரியமானவர்களே, உங்களில் எத்தனை பேர் அபிஷேகம் பெற்றிருக்கிறீர்கள்? Dearly beloved, how many of you are anointed? இந்த புதிய ஏற்பாட்டு காலத்தில் கிருபையாய் தேவன் என்னை அபிஷேகம் பண்ணி இருக்கிறார் என்று சொல்லுகிறவர்கள் கரங்களை உயர்த்துங்கள். Those who say that God has graciously anointed me with His Holy Spirit in this New Testament, Hallelujah. please put your hands.
நம்மில் அனைவரும் வேத வசனம் நமக்குள் நிறைவேற வாய்ப்பு கொடுத்திருக்கிறோம். And all of us have given chance for the word of God to be fulfilled in us. எந்த மனிதனும் இது இல்லை என்று சொல்லவே முடியாது. No man can deny this experience. யார் இல்லை என்று சொன்னார்களோ அவர்களையும் கர்த்தர் நிரப்பி இருக்கிறார். And those who once denied, the Lord has also filled them. அப்போஸ்தலர் 10 அதிகாரம் 44 45 வசனங்களிலே கொர்நேலியுவின் வீட்டிலே ஆவியானவர் இறங்கின பொழுது அவர்கள் அயல் மொழிகளில் பேசினார்கள். When the Spirit of the Lord descended upon the household of Cornelius, when reading from Acts chapter 10 verses 44 and 45, they also spoke in other tongues. அப்போஸ்தலர் 19 அதிகாரம் 6 வசனத்திலே அனனியா கைகளை வைத்த பொழுது பவுலுக்கும் அந்த அபிஷேகம் கிடைத்தது. And we read in Acts chapter 9, when Ananias laid hands upon Paul, he also received this experience. அருமையானவர்களே, நம்மில் இந்த அபிஷேகத்தை கர்த்தர் கிருபையாய் நமக்கு தந்திருக்கிறார். Dearly beloved, the Lord has graciously given this experience of anointing to us. ஒருவேளை இந்த அனுபவம் இல்லாவிட்டால் இந்த கூட்டம் முடிகிறதற்குள்ளே கிருபையாய் தேவ சமூகத்திலே கேட்டு பெற்றுக்கொள்ளுங்கள். Perhaps if you don't have this experience till now, before this meeting ends, you request the Lord and receive an anointing by grace. அபிஷேகம் இறங்கும் பொழுது நாம் அதை பார்க்கலாம். When the anointing descends, we can see that. அவர்கள் அபிஷேகத்திலே நிரப்பப்படுவதை கேட்கலாம். When we can hear them being filled in the Spirit of God. அப்போஸ்தலர் 2:33 என்ன சொல்லுகிறது? And what does Acts chapter 2 and verse 33 say? காண்கிறதும் கேட்கிறதுமான பரிசுத்த ஆவியை அவர் பொழிந்து அருளினார். He has poured forth the Holy Spirit whom he see and hear. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the holy name of the Lord. இதுதான் புதிய ஏற்பாட்டில் உள்ள ஆவிக்குரிய அனுபவங்கள். And these are the experiences of the New Testament church. எப்பொழுது ஒரு மனிதன் பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்படுகிறானோ அப்பொழுது அவன் ஆட்டுக்குட்டியானுடைய ஜீவ புஸ்தகத்தில் அவனுடைய பெயர் எழுதப்படுகிறது. At that instance, when a man is being filled with the Holy Spirit, his name is written in the Lamb's book of life. அதனால அபிஷேகத்தில் நிரம்ப பெற்றுக்கொள்ள நாம் தாமதிக்க கூடாது, வெட்கப்படக்கூடாது. So we must not tarry, we must not delay, neither we must be ashamed to receive the Holy Spirit and to be filled with the Holy Spirit. நான் இன்றைக்கு உங்கள் மத்தியிலே தாவீதினுடைய 3 அபிஷேகத்தை உங்கள் முன்பாக வைக்க விரும்புகிறேன். Today I want to place before you the 3 anointing experiences of David. ஆவியானவர் இதைத்தான் உங்கள் மத்தியிலே வைக்க விரும்புகிறார். And the Spirit of God desires to keep this truth before you. பிரியமானவர்களே, முதலாவது அவனுக்கு ஒரு அபிஷேகம் கிடைத்தது. Dearly beloved, firstly he received an anointing. அது எதை காண்பிக்கிறது? And what does that show? அபிஷேகத்தினுடைய ஒவ்வொரு நிறைவை காண்பிக்கிறது. It shows various fulfillment or a fullness of the anointing. ஆவியானவர் நிறைவுள்ளவர். The Holy Spirit is full. ஆனால் அது நம்முடைய வாழ்விலே நாம் இடம் கொடுக்க மறுபடி நம்மை நிரப்பி அவர் வழிநடத்திக் கொண்டே இருப்பார். But he fills us as we give room to him, and he will continue to lead us. முதலாம் சாமுவேல் 16 அதிகாரம் 13 வசனத்தை பார்க்கும் பொழுது, When we see 1 Samuel chapter 16 and verse 13, அப்பொழுது சாமுவேல் தைல கொம்பை எடுத்து அவனை அவன் சகோதரர் நடுவிலே அபிஷேகம் பண்ணினான். அந்நாள் முதற்கொண்டு கர்த்தருடைய ஆவியானவர் தாவீதின் மேல் வந்து இறங்கியிருந்தார். சாமுவேல் எழுந்து ராமாவுக்கு போய்விட்டான். Then Samuel took the horn of the oil and anointed him in the midst of his brethren, and the Spirit of the Lord came upon David from that day forward. So Samuel rose up and went to Ramah. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the holy name of the Lord. எனக்காக அவனை அபிஷேகம் பண்ணுவாயாக என்று தேவன் சொன்ன பொழுது தைல கொம்பை நிரப்பிக்கொண்டு சாமுவேல் ஈசாயின் வீட்டுக்கு கடந்து வருகிறார். When God instructed Samuel to anoint David unto himself, he filled the horn of oil and he set out to the house of Jesse. பிரியமானவர்களே, நம்மில் அநேகர் அபிஷேகம் பெற்றவர்கள். Dearly beloved, most of us have received the anointing. ஆனால் ஒவ்வொரு தரமும் அபிஷேகம் இறங்கும் பொழுது அதன் மூலமாய் நாம் ஒரு ஸ்டெப் முன்பாக செல்ல வேண்டும். But on every occasion that the anointing descends on us, we must progress a step forward in our spiritual life. இன்றைக்கு ஒரு அபிஷேகம் கிடைக்கிறது என்றால் இந்த அபிஷேகத்தை வைத்து எவ்வளவு முன்னேற முடியுமோ நாம் அவ்வளவு முன்னேற வேண்டியது அவசியம். Suppose today we get an anointing, we must go forward to the extent that we can in our spiritual life using this anointing. இதை தாவீதின் வாழ்க்கையிலே நாம் அழகாக பார்க்க முடியும். And we can see this truth beautifully in the life of David. நம்மை போல தினமும் அவனுக்கு அபிஷேகம் கொடுக்கப்படவில்லை. He did not receive an anointing daily just like we have. இல்லாவிட்டால் ஒவ்வொரு நொடியும் நமக்குள்ளே ஆவியானவர் இருந்து ஆளுகை செய்கிற அனுபவம் அவனுக்கு இல்லை. Neither did he have the experience of the Holy Spirit residing with him every second and ruling him and leading him just like we have. ஆனால் அவனுக்கு கிடைத்த அனுபவங்களை வைத்து அவன் முன்னேறிக் கொண்டே வந்தான். But based on the experiences that he received, he continued to progress. இதை நம்முடைய வாழ்விலே நாம் ஒப்பிட்டு இந்த மாலை வேளையில பார்க்க வேண்டியது அவசியம். We shall relate it to our lives and see this truth in this evening. ஆடுகளை மேய்த்துக் கொண்டிருந்த மனிதனுக்கு இந்த அபிஷேகம் கிடைத்த உடனே அவனுடைய வாழ்வு எவ்விதமாய் மாறுகிறது?
வருகிறது. How does the life of a man who was feeding the flock undergo a change when he received an anointing? அடுத்த செகண்டே அவனுடைய தன்மை எல்லாம் மாறிக்கொண்டே வருகிறது. The very next second his character underwent a change. இன்றைக்கு ஆவியானவர் உங்கள் மேல் வந்து அமருவாரானால், If the Holy Spirit descends upon you this day, உங்களுடைய பேச்சு மாற வேண்டும், your talk must change, உங்களுடைய சிந்தை மாற வேண்டும், your thoughts must change, உங்களுடைய உணர்வுகள் மாற வேண்டும், your feelings must change, உங்களுடைய எண்ணங்கள் மாற வேண்டும், your thoughts must change, உன்னுடைய ஒவ்வொரு அனுபவங்களும் மாற வேண்டும். every experience of yours must undergo a change. அபிஷேகம் இறங்கின உடனேயே ஒரு மனிதனுடைய ஒவ்வொன்றும் மாற ஆரம்பிக்கும். When the anointing descends, every aspect of a man's life will start undergoing a change. அப்படி மாற்றப்படாவிட்டால் நீங்கள் அந்த அபிஷேகத்தை சரியான விதத்திலே உங்களுடைய வாழ்வில் அப்ளை பண்ணவில்லை. If that change does not take place, it implies that you have not applied that anointing into your life in the right way. ஏனென்றால் புதிய ஏற்பாட்டிலே வாழ்வின் ஒவ்வொரு பகுதிகளுக்கும் இந்த ஆவியானவர் போதுமானவராய் இருக்கிறார். Because in the New Testament times, this Holy Spirit is sufficient for every aspect, for every segment of our life. நான் அதை குறித்து உங்களுக்கு பின்பாக சொல்லுகிறேன். I will explain it to you later. ஏனென்றால் ஒரு மனிதனுடைய இந்த எல்லா பகுதிகளிலும் அவனுக்கு உதவி செய்யத்தான் புதிய ஏற்பாட்டிலே ஆவியானவர் முழுவதுமாக அவனுக்குள்ளேயே வந்து தங்கி விடுகிறார். And the Holy Spirit comes down totally and resides within a man in order to facilitate him in every aspect of his life. ஒருவன் யுத்தகளத்திலே நிற்கிறான் என்று வைத்துக் கொள்ளுங்கள். Suppose a man is in a battlefield. அவனுடைய வாழ்வே ஒரு யுத்தகளமாக மாறுகிறது என்று வைத்துக் கொள்ளுங்கள். Consider that his life has totally become a war field. ஒருவேளை ஆவிக்குரிய யுத்தமாக அவனுக்கு இருக்கலாம். That might be a spiritual warfare. இல்லாவிட்டால் மாம்சத்திலே போராட்டமாக இருக்கலாம். Or it might be some conflict in his flesh. இல்ல வெளியரங்கமாக பப்ளிக்ல அவனுக்கு பல பிரச்சனைகள் இருக்கலாம். Or outwardly in the public he might have various problems. அந்த சூழ்நிலையிலும் ஆவியானவர் அவனுக்கு போதுமானவர். In such situation also the Holy Spirit is sufficient for him. நீங்கள் ஒருவேளை அபிஷேகம் பெற்றும் நீங்கள் அதை சரியான விதத்திலே உபயோகப்படுத்தாவிட்டால் இன்றைக்கு அவரை நீங்கள் உபயோகப்படுத்துங்கள். Perhaps till now though you might be anointed but you have not used your anointing in the right way, today you start using him. ஏசாயா 59:19 என்ன சொல்லுகிறது? And what does Isaiah chapter 59 and verse 19 say? வெள்ளம் போல சத்துரு வந்தாலும் ஆவியானவர் அந்த இடத்துல அவனுக்காக கொடியேற்றுவார் என்று சொல்லி இருக்கிறது. When the enemy shall come like a flood, the Holy Spirit, the Spirit of God shall lift up a banner, a standard against him. எந்த யுத்தமாக இருந்தாலும் சரி, Whatever battle it might be, சத்துரு வெள்ளம் போல எழும்பட்டும், let the enemy rise up like a flood. ஒன்றல்ல வெள்ளம் போல வரட்டும். He might not come in one, but let him come like a flood. நீங்கள் அபிஷேகம் பண்ணப்பட்டவளாய் அந்த இடத்தில் இருந்தால், If you stand there as an anointed person, அது எந்த யுத்தமாக இருந்தாலும் அந்த இடத்துல ஒரு கொடி ஏற்றப்படும். whatever battle it might be, if that battle is standard, a banner will be raised. அதுதான் உனக்குள்ளே இருக்கிற அபிஷேகத்தினுடைய ஸ்பெஷாலிட்டி. And that is the speciality of the anointing that is in you. அந்த கொடியேற்றும் அபிஷேகம் எனக்குள் இருக்கிறது என்று சொல்லுகிறவர்கள் எத்தனை பேர்? How many of you will say that that Spirit of God, that anointing that raises up a banner is within me? உங்கள் வாழ்வின் யுத்தங்களில் ஜெயம் கொடுக்கும்படியாகத்தான் கர்த்தர் உங்களை அபிஷேகம் பண்ணி இருக்கிறார். The Lord has anointed you in order to give you victory in your battles. அபிஷேகம் என்பது சும்மா அந்நிய பாஷை பேசுவது மாத்திரமல்ல. Anointing does not end with speaking in unknown tongues. ஒரு சரீர அசைவுக்கு மாத்திரமல்ல. It does not end with the shaking of the body. உன்னுடைய யுத்தங்களில் உனக்காக அவர் கொடியேற்றக்கூடிய வல்லமை உள்ளவர். He has the power to raise up a banner on your behalf in your battles. ஒருவேளை உன்னுடைய வாழ்க்கையில சில கட்டுகளுக்குள்ள நீ சிக்கி விடலாம். Perhaps you might be entangled in certain bonds in your life. அது உன்னுடைய அறியாமையாக இருக்கலாம். That might be because of your ignorance. சில நேரத்துல ஒரு புத்தியீனமாக இருக்கலாம். That might be because of your foolishness. சில நேரங்களில் வசனம் மறந்து நீ வாழ்விலே தடுமாறி கொண்டிருக்கலாம். That might be you might be stammering because you have lost the word of God, you have forgotten it. சில பிரச்சனைகளில் நீ சூழ்நிலை கைதியாக மாறி போயிருக்கலாம். Perhaps you might have become a prisoner to the situation in certain situations. ஆனால் நீயோ அபிஷேகம் பண்ணப்பட்டவன், அபிஷேகம் பண்ணப்பட்டவள். But you are an anointed brother, you are an anointed sister. எந்த சூழ்நிலையில நீ மாட்டிக்கொண்டாலும், Whichever situation you are entangled in, அந்த இடத்துல அபிஷேகத்துக்கு நீ ஒரு விசை இடம் கொடுத்தால், if you give one chance to the anointing in that situation, ஒரு 1 செகண்ட் ஆவியானவருக்கு நீ இடம் கொடுத்தால் போதும். if you give room for the Holy Spirit for 1 second, it is enough. அவர் உள்ளே வந்தால் கர்த்தருடைய ஆவி எங்கே உண்டோ அங்கே விடுதலை உண்டு. If he comes in where the Spirit of the Lord is, there is deliverance. அதுதான் ஆவியானவருடைய வல்லமை. And that is the power of the Holy Spirit. ஆனபடியால் ஆவியானவரை வைத்துக்கொண்டு நீங்கள் சிக்கிக்கொண்டேன் என்று புலம்பல் பாடினால் அது உங்களுடைய தவறு. Therefore, if you are lamenting that I am entangled in such a situations, when you have the Holy Spirit, that is your mistake. ரோமர் 7 அதிகாரத்திலே பவுல் பேசும் பொழுது, When St. Paul speaks in Romans chapter 7, எனக்கு நன்மை செய்ய விருப்பம் இருக்கிறது, I have the desire to do good, ஆனால் நன்மை என்னிடத்தில் இல்லை என்று சொல்லுகிறார். but the goodness does not dwell in me. ஆனபடியால் பாவம் எனக்குள்ளே போராடுகிறது என்று சொல்லுகிறார். Therefore he says sin strives in me. ஒரு கட்டத்துல அவருடைய புலம்பல் என்ன?
In one situation, what is his lamenting? நிர்பந்தமான மனிதன் நான். Oh, wretched man that I am. யார் என்னை விடுதலையாக்க கூடும்? Who shall deliver me? இது எல்லா மனிதருடைய ஒரு விதமான அறிக்கையாக இருக்கிறது. And this is the confession of almost every man. அப்ப பாவத்திலிருந்து விடுதலையே கிடையாதா? If it means, does it mean that there is no deliverance from sin at all? நாம் பாவத்திலே பிறந்தவர்கள், கற்பம் தரிக்கப்பட்டவர்கள். We are born in sin, we are conceived in sin. ஆனா ஞானஸ்நானத்திலே நாம் பாவம் வேண்டாம் என்று விட்டு விடுகிறோம். But at water baptism, we deny sin, we don't want sin and we neglect it. இல்லாவிட்டால் சிலுவையிலே அறையப்படுகிறோம். Or we are crucified in the cross. இனி பாவம் இல்லாத வாழ்வுக்கு நாங்கள் நம்மை அர்ப்பணித்திருக்கிறோம். And we have surrendered ourselves to a sinless life. பாவம் இல்லாத வாழ்க்கை ஒரு தனி மனித மாம்ச வாழ்விலே எப்படி வாழ முடியும்? And how can a man live a sinless life in this fleshly body? அதனால தான் அவன் முடியலன்னு கதறுகிறார். And that is why he says, I am not able to. He laments. கேள்வியும் அவரே சொல்லுகிறார், பதிலும் அவரே சொல்லுகிறார். He puts forth the question and he provides the answer himself. அவருடைய பதில் என்ன? What is his answer? ரோமர் 8 அதிகாரம் 2 வசனம் என்ன சொல்லுகிறது? அவருடைய பதில். And what is his answer in Romans chapter 8 and verse 2? கிறிஸ்துவினுடைய ஜீவனுள்ள ஆவியின் பிரமாணம் என்னை பாவம் மரணம் என்பவைகளினின்று என்னை விடுதலை ஆக்கிட்டு. For the law of the Spirit of life in Christ Jesus hath made me free from the law of sin and death. ஒரு மனிதனை பாவத்திலிருந்தும் அதன் மூலமாய் உண்டாகிற மரணத்திலிருந்தும் விடுதலையாக்க கூடியது கிறிஸ்துவின் ஜீவனுள்ள ஆவியின் பிரமாணம். The law of the Spirit of life in Christ Jesus is well able to deliver a man from sin and from the death which is the result of sin. சில காரியத்துக்காக நம்ம ரொம்ப முயற்சி எடுக்கிறோம். And we take a lot of effort in certain things. ஆனா ஒண்ணுமே முடியல. But we are not able to do anything about that. சில காரியத்துக்காக இன்னும் எஃபர்ட் எடுக்கிறோம். And we take a lot of efforts for some other things. சில காரியத்துல மறுபடியும் நம்ம தோற்று போகிறோம். And again we fail in that same thing. ஆனா அதே மேட்டர் அப்படியே தேவனுடைய கையில அபிஷேகத்தின் கையில கொடுத்து பாருங்க. But surrender that same matter into the hands of the Spirit of God to the anointing. அங்க என்ன நடக்கும்? What will happen there? உன்னுடைய பலத்தினாலும் அல்ல, உன்னுடைய பராக்கிரமத்தினாலும் அல்ல, என்னுடைய ஆவியினால் ஆகும் என்று ஆவியானவர் பேசுகிறார். Not by your power, not by your might, but it shall be possible by my Spirit, says the Spirit of God. ஒருவேளை நீ அந்நிய பாஷை பேசுகிறது உனக்கும் புரியாது, மத்தவனுக்கும் புரியாது. Perhaps you speaking in unknown tongues, you yourself might not know that, others might not know, others might not be knowing that. ஒரு சிலர் சொல்றாங்க, ஏன் புரியாத ஒன்ன போட்டு கத்திக்கிட்டே இருக்கிறேன். And some people are of the opinion that why should we keep shouting something which we don't know? புரியாததை நீ கத்த வேண்டியதில்லை, அமைதியாக இருக்க கடவன் என்று வேதம் சொல்லுகிறது என்று சொல்லுகிறார்கள். And they also quote a biblical verse saying that you must not speak something which you don't know, you better be silent. பிரியமானவர்களே, நாம் புரியாததை கத்திக் கொண்டிருக்கல, தேவனோடு உறவாடி கொண்டிருக்கிறோம். Dearly beloved, we are not shouting something which we don't know, but we are having a relationship with God. அழைத்த தேவனிடத்திலே, We are speaking with God who called us. சிலுவையில் மரித்தவரிடத்திலே, We are speaking with him that was crucified உயிரோடு எழும்பினவரிடத்திலே, with him that rose again from the dead, இன்றைக்கும் நமக்காக பரிந்து பேசுகிறவரிடத்திலே, with him that is continuing to intercede for us even today. மறுபடியும் நம்மை சேர்க்க வருகிறாரே, அவரோடு நாம் பேசிக் கொண்டிருக்கிறோம். We are speaking with him who is going to come back to gather us once again. அந்நிய பாஷை பேசுவது பைத்தியக்காரத்தனம் அல்ல, தேவனோடு உறவாடுகிற ஒவ்வொரு நிமிடங்கள். It is not foolishness to speak in unknown tongues. It is every precious minute of communing with God. அழுகையோடு தேவ சமூகத்துக்கு போகிறான், அந்நிய பாஷை பேசி உறவாடி விட்டு சந்தோஷத்தோடு வெளியே வருகிறான். அதுதான் தேவனுடைய இளைப்பாறுதல். And a person goes into the presence of God with tears, but after having communed with God through anointing, he comes with a rest and with rejoicing, and that is the rest that the Spirit of God gives us. பரியாச உதடுகளினாலும் அந்நிய பாஷையினாலும் இந்த ஜனத்தோடு பேசுவார், அதுதான் அவர்களுக்கு இந்த உலகத்திலே இளைப்பாறுதல். He shall speak with this people with stammering lips and other tongues, and that is the rest for them in this world. ஒரு டாக்டர் விசுவாசி இன்னொரு டாக்டருக்காக ட்ரீட்மென்ட் கொடுக்கிறார். And a doctor who was a believer, he was treating another doctor. ட்ரீட் பண்ணிட்டு இருக்கும் பொழுதே அந்த ட்ரீட்மென்ட் எடுத்துக்கிட்டு இருந்த டாக்டர் பல்ஸ் டவுன் ஆகிவிட்டாரு. And as the treatment was on, the person who was being treated, his pulse went down. இப்ப கொண்டு வந்ததும் அவங்க மகா, அது ஒரு டாக்டர். And the person who brought this doctor to be admitted, she was also a doctor. She was the daughter of that person. இப்ப அப்பாவுடைய பல்ஸ் டவுன் ஆன உடனே அது வெளியே ஓடி போய் வேற டாக்டர் கூப்பிடுறதுக்கு ஓடி போயிடுச்சு. And now when she saw that her father's pulse went down, she ran away to fetch another doctor. ஆனா இந்த ட்ரீட்மென்ட் கொடுத்த டாக்டர் வந்து விசுவாசி.
But this person who was treating the patient, he was a doctor, he was a believer. அவருக்கு ஒண்ணுமே புரியல. He was in confusion. உடனே அடுத்த ரூம்ல போய் And he went to the next room. ஒரு செகண்ட் முழங்கால் போட்டார். He knelt down for a second. ஒரு அபிஷேகம் வந்தது. An anointing came down. அடுத்த செகண்ட் இவர் எழும்பி வந்தார். இந்த ஆளுக்கு பல்ஸ் எல்லாம் நார்மலுக்கு வந்து விட்டார். And he came back to the room the next second and this person's pulse became normal. எந்த சூழ்நிலையிலும் ஆவியானவர் உனக்கு மாத்திரமல்ல உன் மூலமாய் உன் குடும்பத்துக்கும் உன் சபைக்கும் உன்னுடைய ஊழியத்திற்கும் உதவி செய்ய வல்லவர். And in any situation, the Spirit of God is now able to help not just you, but by you, your church, your family, and those who are connected with you. ரோமர் 8 அதிகாரம் 26 வசனத்தை பார்க்கும் பொழுது, when we see from Romans chapter 8 and verse 26, ஆவியானவர் நம்முடைய பலவீனங்களிலே நமக்கு உதவி செய்ய அவர் வல்லவராக இருக்கிறார். the Spirit of God is able to help us in our infirmities. அபிஷேகத்தை வச்சிக்கிட்டு நம்ம வீக்னஸ்னு பேசிக்கிட்டே இருக்க கூடாது. Having the anointing, we must not continue speaking about our weakness and infirmities. ஒரு சிலர் வீட்ல பணத்தை வச்சிருப்பாங்க, ஆனா வெளியே சொல்லும்போது இல்லவே இல்ல, என்கிட்ட பைசாவே இல்லன்னு சொல்லுவாங்க. அது ஒரு பொய். அதே போல அபிஷேகத்தை வச்சிட்டு நான் வீக்னஸ் சொல்றது ஒரு பொய். We find certain persons, they will be having a lot of money stored up in their homes, but outwardly they will pretend as if they have no money. That is a lie. Just like that, having the anointing, if we continue to speak about our weakness and infirmities, that is an utter lie. ஏனென்றால் ஆவியானவர் எங்கெல்லாம் இருக்கிறாரோ அங்கெல்லாம் அந்த இருள் ஒளிமயமாக மாறும். Because wherever the Spirit of the Lord is, there the darkness will definitely become light. தேவ ஆவியானவர் ஜலத்தின் மேல் அசைவாடி கொண்டிருந்தார். அடுத்த செகண்ட் வெளிச்சம் உண்டாயிற்று. The Spirit of the Lord was moving upon the waters and the next second there was light. பிரியமானவர்களே, நம்மில் அபிஷேகத்தை வைத்துக் கொண்டுதான் நம்மில் அநேகர் தடுமாறிக் கொண்டிருக்கிறோம். And having the anointing in us, many of us are staggering. பணத்தை தவறான விதத்தில் உபயோகிப்பது போல, just like one uses his money in a wrong way, பணத்தை நஷ்டமடைய வைக்கிறது போல, just like one makes a loss of his money, சுயமாய் பணத்தை அழித்து விடுவது போல, just like one makes a loss of his money using his own ways. அதுபோல்தான் நம்மில் அநேகர் பரிசுத்த ஆவியை வைத்துக் கொண்டு அதை சரியான விதத்திலே உபயோகப்படுத்த தெரியாமல் தடுமாறுகிறோம். Exactly like that, many of us have the Holy Spirit within us, but we don't know how to use him, and therefore we stagger in our life. இந்த அபிஷேகத்தை கொஞ்ச நேரம் உங்க மைண்ட்ல ஆளுகை செய்ய விட்டு பாருங்க. You allow this anointing to rule over your mind for certain time. குழம்பி போயிருக்கிற உன்னுடைய மனது சமாதானமாக மாறும். Your confused mind will have peace. அந்த அபிஷேகத்துக்கு கொஞ்ச நேரம் உன் மைண்டுக்குள்ள இடம் கொடுக்க வேண்டும். You must give room to that anointing in your mind for some time. ரோமர் 8:6 என்ன சொல்லுகிறது? What does Romans chapter 8 and verse 6 say? ஆவியின் சிந்தை ஜீவனும் சமாதானமுமாம். The mind of the Spirit is peace and rest. அந்த அபிஷேகம் வரும் பொழுது மைண்ட அப்படியே சமாதானமாய் மாற்றி விடுகிறது, குழப்பங்களை எடுத்து போடுகிறது. The mind of the Spirit, when it comes, it is life and peace. It creates peace and takes away confusion. அபிஷேகம் பெற்ற பின்பு இந்த சரீரத்தை கட்டுப்படுத்தக்கூடிய ஒரு சக்தி உனக்கு கொடுக்கப்படுகிறது. And after you are anointed, you are given a power to control this body. உன்னுடைய வாழ்வை ஒரு கடிவாளம் போல ஆவியானவர் பிடித்து வைப்பார். The Holy Spirit will control your body just like a horse is controlled. அபிஷேகம் பெற்றவங்க கவனியுங்கள். Listen, those who have been anointed. அபிஷேகம் வேண்டும் என்கிறவர்களும் கவனியுங்கள். Those who want the anointing, you also listen. அபிஷேகம் ஒரு மனிதனுக்குள் இருக்குமானால், if a man has an anointing within him, அதுதான் அவனுக்கு ஒரு கடிவாளம். and that is a fiddle for him. அவனை கட்டுப்படுத்தக்கூடிய சக்தி ஆவியானவர்தான். And his controlling power rests with the Holy Spirit. அபிஷேகம் இருக்கிற மனிதன் சுயமா ஒண்ணுமே பண்ண முடியாது. A man who has anointing cannot do anything by his own self. அப்படி பண்ணினால் அது பாவம். And if he does something like that, it is a sin. இந்த சரீரம் எப்பொழுதுமே ஒரு அற்பமான சரீரம். This is a body which is despised. ஆனபடினால இது அற்பமான காரியங்களை ரொம்ப வாஞ்சிக்கும். And this is a wild body, and hence it will have affection upon wild things. இது மண்ணினால உருவாக்கப்பட்டபடினால இது மண்ணுக்குரிய காரியங்களை ரொம்ப வாஞ்சிக்கும். Because this is made out of the dust of the ground, it will desire the carnal things or the things of this earth. இது அவ்வப்பொழுது உடலிலே உள்ளத்திலே தலையெடுக்கும். And it will try to take control of the heart. ஆனால் ரோமர் 8:13 என்ன சொல்லுகிறது? But what does Romans 8:13 say? இந்த அபிஷேகத்தை வைத்து இந்த சரீரத்தின் செய்கைகளை நீ அழித்தால் நீ பிழைப்பாய். You will live if you mortify the deeds of your flesh through this anointing. இந்த அபிஷேகம் தான் உன்னை கட்டுப்படுத்தக்கூடிய உன் சரீரத்தின் செய்கைகளை கட்டுப்படுத்தக்கூடிய ஒரு கடிவாளம். And this anointing is a fiddle that will mortify, that will control the deeds of your flesh. சில நேரங்களில் வாழ்க்கையில சோர்ந்து போயிடுறோம். Sometimes we faint in our life. ஒரு பிரசங்கம் நம்மள தூக்கி விட முடியல. And a message is not enough to lift us up.
பைபிளை உட்கார்ந்து படிச்சு பார்த்தாலும் சில நேரத்துல நம்ம சம்பந்தம் இல்லாத சப்ஜெக்ட் எடுத்து படிச்சு சோர்ந்து போயிடுறோம். Sometimes we try to read the Bible but we chance upon some unrelated subject and therefore we faint even more. ஏனென்றால் உன்னை சோர்வடைய வைப்பது பிசாசுனுடைய ஒரு ஆயுதம். Because it is a weapon of the devil to cause you to faint. என்றைக்கோ நடந்த ஒரு தவறை சுட்டி காட்டுவான். And he will pinpoint some fault which occurred some time back in your life. அது மன்னிக்கப்படவில்லை என்று மறுபடியும் குற்றம் சாட்டுவான். He will accuse you that has not been forgiven. அந்த பழைய சப்ஜெக்டே உன் மைண்ட்ல கொண்டு வந்துட்டே இருப்பான். He will rewind that old subject into your mind. இப்படித்தான் தாவீதுக்கு ஒரு விஷயம் சம்பவித்தது. And that happened to David once. அவன் சோர்ந்து போய்விட்டான். He was discouraged. ஆனால் மறுபடியும் அவன் ஜெபிக்க ஆரம்பித்தான். He started to pray. ஆண்டவரே, உற்சாகமான ஆவி என்னை தாங்கும்படி செய்யும். Lord, let a right spirit uphold me. நீங்கள் இன்றைக்கு இந்த மாலை வேளையில எந்த நிலவரத்துல வந்திருந்தாலும் இந்த கூட்டத்திலே கர்த்தருடைய ஆவியானவர் அதற்கு உதவி செய்ய அவர் வல்லவராய் வந்திருக்கிறார். Whichever situation you might be caught in and having come to this meeting, the spirit of the Lord is able to help you in that particular situation. ஏனென்றால் ஆவியினால் எல்லாம் ஆகும். Because everything is possible by the Spirit of God. உன்னுடைய வாழ்வின் ஒவ்வொரு அங்கத்திற்கும் அவர் போதுமானவர். He is sufficient for every aspect of your life. ஒருவேளை நீங்க பலவீனமா வந்திருக்கலாம். Perhaps you might have come here as a weak person. ஏனென்றால் இந்த சரீரம் சாவுக்கு ஏதுவான சரீரம். Because this is a body prone to death. உங்களுடைய எலும்புகளுக்குள்ள பல வேதனைகள் இருக்கலாம். You might be having various pain in your bones. பலவிதமான சரீர உபாதைகளிலே நீங்கள் வந்திருக்கலாம். You might be having various infirmity in your body and you might have come here. ஆனா இந்த அபிஷேகத்தை கொஞ்சம் உள்ள விட்டு பாருங்க. But you let this anointing to enter within you. கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பின ஆவி உங்களில் வாசமாய் இருந்தால் சாவுக்கேதுவான உங்கள் சரீரங்களை அவர் உயிர்ப்பிப்பார். If the Spirit of God which raised up Christ from the dead dwells in you, He shall quicken you, but quicken your mortal bodies by that very same power. செத்து போனவர்களை உயிர்ப்பிக்கக்கூடிய வல்லமை பரிசுத்தாவியின் வல்லமை. And the power of the Holy Spirit is able to revive the dead ones. அருமையானவர்களே, இந்த மாலை வேளையில் உங்களுடைய வியாதியின் வேதனைகளை மாற்றக்கூடிய ஜீவன் இந்த பரிசுத்தாவிக்குள் இருக்கிறது. Dearly beloved, this Holy Spirit has life in him that will change the power of sickness that is operating in your body. இந்த ஆவி வரும் பொழுது உன்னுடைய மாம்சத்தில் இருக்கிறதான இந்த அழிவுக்கேதுவான வல்லமைகள், வேதனையின் சக்திகள் உன்னை விட்டு போய் மரணத்தின் பிடியிலிருந்து நீங்கள் உயிர்ப்பிக்கப்படுவீர்கள். When this anointing, when the power of the anointing will come into you, the powers of mortality, the powers of corruption that is working in your body, that will depart from you and you will be revived. அபிஷேகத்தை வைத்துக்கொண்டு நீங்கள் தயவு செய்து தோல்வியிலே நீங்கள் போய் கொண்டிருக்க வேண்டாம். And having anointing within you, you please don't go in the path of failure. ஒருவேளை ஞானத்தில் நீங்கள் குறைவுள்ளவர்களாக இருக்கலாம். Perhaps you might be lacking in wisdom. என்ன செய்ய வேண்டும் என்கிற ஒரு தடுமாற்றம் ஆலோசனை இல்லாமல் நீங்கள் காணப்படலாம். You might be stumbling without having the right kind of counsel as to what to do next. ஆனா இந்த அபிஷேகம் வரும்போது என்ன நடக்கும்? But when this anointing comes, what will happen? ஏசாயா 11:2 என்ன சொல்லுகிறது? What does Isaiah chapter 11 and verse 2 say? ஞானத்தையும் உணர்வையும் ஆலோசனையும் அருளும் ஆவியாகியவர் உன்மேல் அமர்ந்திருப்பார். The Spirit of God which gives wisdom and counsel and understanding shall rest upon you. பிரியமானவர்களே, இந்த ஆவி இப்படி வரும் பொழுது உனக்கு உடனே ஆலோசனை கிடைத்துவிடும். And when the Spirit of God comes into you, you will immediately receive the counsel. சங்கீதக்காரன் சொல்லும் பொழுது, when the psalmist says, தன்னுடைய தனிப்பட்ட வாழ்வை அவன் சுட்டிக்காட்டும் பொழுது, when he points out that its personal life, தன்னுடைய வாழ்வு மிருகம் போல இருந்தது என்று சொல்லுகிறான். he says his life was like that of an animal. 73ஆம் சங்கீதம் 22ஆம் வசனத்தை பார்க்கும் பொழுது, when we read Psalms 73 and verse 22, அங்கே என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? what is written there? நான் மூடனாக இருந்தேன், I was a fool, உமக்கு முன்பாக மிருகம் போல இருந்தேன். I was a beast before thee. ஆனா 24ஆம் வசனத்தில் அவன் சொல்லும் பொழுது, but when he continues to say in verse 24, ஆனால் உம்முடைய ஆலோசனையின்படி நீர் என்னை நடத்தி முடிவில் என்னை மகிமையிலே கொண்டு போய் சேர்க்கிறீர். thou shalt guide me with thy counsel and afterward receive me to glory. பிரியமானவர்களே, இந்த ஆவி வரும் பொழுது உங்களை சரியான ஒரு ஆலோசனை கொடுத்து வழி நடத்தும். when the Spirit comes into you, it will give you the right counsel and will lead you. இன்றைக்கு எத்தனை பேருக்கு கிருபை இல்லை என்று பேசுகிறீர்கள்? and how many of you are telling that I don't have grace? அநேகர் கிருபை இல்லை, ஒரு சில மேட்டர் சொல்லும்போது இதுக்கு எனக்கு கிருபை இல்லைன்னு சொல்லிடுவாங்க. and when we speak about certain matters, some people will come and say, I don't have the grace to do this thing. இந்த கிருபையை கூட ஆவியானவர் அனுப்புகிறார். and this grace is also supplied by the Holy Spirit. இன்னைக்கு நீங்க முடிந்து போகும் பொழுது நீங்கள் வெறுமையாக போக கூடாது. when you return today, you must not go empty. சரியான விதத்தில் ஆவியானவரை உபயோகப்படுத்தி நீங்கள் எந்த பரிதாப நிலவரத்தோடு வந்தீர்களோ
அது மாற்றப்பட்டு நீங்கள் திரும்பி போக வேண்டும். You must make use of the Spirit of God in a right way, and you must forsake all your wretched state, and you must go in a blessed state. அபிஷேகம் உங்கள் துக்கத்தை சந்தோஷமாய் மாற்ற வேண்டும். The anointing must turn your sorrow into joy. அபிஷேகம் உங்களுடைய புலம்பலை ஆனந்த களிப்பாய் மாற்ற வேண்டும். The anointing must change your lamentation into songs of joy. சகரியா 12:10 என்ன சொல்லுகிறது? What does Zechariah chapter 10 and 12 and verse 10 நான் Zechariah 12:10 say? விண்ணப்பங்களின் ஆவியையும் கிருபையின் ஆவியையும் அவர்கள் மேல் ஊற்றுவேன். I will pour upon them the spirit of grace and of supplication. இந்த கிருபை ஆவியாக பரிசுத்த ஆவியாக உன்மேல் வந்து இறங்கும் பொழுது உனக்கு கிருபையிலே நீ முன்னேறிக் கொண்டே இருப்பாய். When this grace comes upon you as the spirit of grace, as a Holy Spirit, you will progress in grace. அருமையானவர்களே, இந்த அபிஷேகத்தை வைத்துக்கொண்டு நம்மில் எத்தனை பேர் தோற்றவர்களாக நடைபிணமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். Dearly beloved, how many of you are walking as a dead corpse, as a defeated person having this anointing in you? அபிஷேகம் பெற்று நாம் இருந்தால் எவ்வளவு துக்கமான ஒரு காரியம். And if we continue to remain in this state after having been anointed, how sad state we are in. ஒரு வீட்ல 2 பேரோ 5 பேரோ அபிஷேகம் பண்ணப்பட்டவர்களாக இருந்தால் அந்த இடம் எவ்வளவு மகிமையாக மாற வேண்டும். If 2 people or 5 people in a home are anointed, how glorious a place it must become. தேவன் உங்களை அசுத்தத்திற்கு அல்ல பரிசுத்தத்திற்கே அழைத்திருக்கிறார். God has not called you unto uncleanness but unto holiness. 1 பேதுரு 1 வசனத்திலே அவர் ஆவியானவர் பரிசுத்தமாக்குகிறார் என்று சொல்லி இருக்கிறது. And in 1 Peter chapter 1 and verse 2 it is said that the Holy Spirit sanctifies us. மனிதனை புனிதனாய் மாற்றக்கூடிய சக்தி பரிசுத்த ஆவிக்கு உண்டு. And the Holy Spirit has power to change a human being into a divine being. பிரியமானவர்களே, உங்களில் எத்தனை பேர் இந்த ஆவிக்கு இடம் கொடுக்கிறீர்கள்? Dearly beloved, how many of you are giving room to the Spirit? இந்த ஆவிதான் ஒரு மனிதனை மகிமையின் மேலே மகிமையடைய வைத்து அவனுடைய வாழ்வையும் ஊழியத்தையும் மறுரூபப்படுத்துகிறார். And this Spirit of God makes a person, it transforms his life and ministry and enables him to grow from glory to glory. 2 கொரிந்தியர் 3:18 வசனத்திலே நீங்கள் அதை பார்க்க இயலும். We can see that in 2 Corinthians chapter 3 and verse 18. ஆவியாய் இருக்கிற கர்த்தராலே அந்த சாயலாகத்தானே மகிமையின் மேல் மகிமையடைந்து நாம் மறுரூபப்படுகிறோம். And we are changed into that same image from glory to glory, even by the Spirit of the Lord. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the name of the Lord. இப்பொழுது நாம் மறுபடியும் 1 சாமுவேலுக்கு திரும்பலாம். Now we will return and come back to 1 Samuel. இங்கே 16 வசனத்திலே அவனுக்கு அபிஷேகம் கொடுக்கப்படுகிறது. And in 1 Samuel chapter 16 and verse 13 we read that he is anointed. அது சகோதரர் நடுவில் அவனுக்கு கிடைக்கிற முதலாவது அபிஷேகம். And that was the first anointing given to him in the midst of his brethren. அது பெத்லகேமில் அவனுக்கு கிடைத்த ஒரு அபிஷேகம். That anointing was given to him in Bethlehem. அவனுடைய வீட்டிலே அவனுக்கு கிடைத்த ஒரு அபிஷேகம். And that anointing was granted to him when he was in his house. அதோட அவனுடைய லைஃப் அப்படியே புரட்டி போடப்பட்டு விட்டது. And his life underwent a total change with that anointing. இந்த அபிஷேகம் கிடைச்ச உடனே அவன் சிங்காசனத்தில் போய் உட்காரவில்லை. And when he received this anointing, he did not immediately sit on the throne. அவனை கொஞ்சம் கொஞ்சமாக கிராஜுவலா கர்த்தர் கொண்டு போய் கொண்டே இருந்தார். And the Lord is leading him gradually. ஒவ்வொரு விசை அவனை பழக்குவித்துக் கொண்டே வந்தார். And every instance the Lord is training him. அபிஷேகத்தை நீங்க எப்படி யூஸ் பண்றீங்க? And how do you make use of your anointing? இல்ல ஆவியானவர் உங்களை எப்படி யூஸ் பண்ணுகிறார்? Or how does the Spirit of the Lord make use of you? நீங்கள் சரியான விதத்திலே ஒப்பு கொடுத்தா போதும் அவர் கரங்களை எடுக்க ஆரம்பிச்சிடுவார். If you yield yourself to him in the right way, that is sufficient. He will take you in his hands and use you. இந்த அபிஷேகத்துக்கு பிறகு அவனுடைய வாழ்வு எப்படி மாறினது? And after this anointing, what sort of a change came in his life? இது முதல் கட்ட அபிஷேகம். And this is the first stage of an anointing. 1 சாமுவேல் 16:18 பார்க்கும் பொழுது, When we see in 1 Samuel chapter 16 and verse 18, இந்த அபிஷேகம் அவனை வித்தியாசமாக உருவாக்க வைத்தது. and this anointing made him a different person. அவனை யுத்த வீரனாக மாற்றினது. And it made him a man of war. பராக்கிரமசாலியாக உருவாக்கினது. And it made him a valiant man. காரிய சித்தி உள்ளவனாக அவனை மாற்றினது. It made him prudent in matters. கர்த்தர் அவனோடு கூட இருந்தார் என்று வேதம் சொல்லுகிறது. And the Lord was with him, says the word of God. அபிஷேகம் வந்த பின்பு நீ ஒரு கிறிஸ்துவனுடைய போர் சேவகன். And after the anointing comes into you, you are a soldier of Christ. அதுவரைக்கும் நீ ஒரு பயந்த ஆளாக இருக்கலாம். Till then you might be a coward. இல்லாவிட்டால் பிசாசுனுடைய கையில நீ இருந்திருக்கலாம். Or you might have been in the hands of the devil. நன்றாக கவனியுங்கள். Listen carefully. அபிஷேகம் எப்போ ஒரு மனிதனோ ஒரு மனுஷி மேல ஊற்றப்படுதோ அந்த நிமிஷத்திலிருந்து நீ கிறிஸ்துவின் சேனையில் ஒரு போர் சேவகன். From that minute when anointing is poured forth upon a man or a woman, he or she becomes the soldier of Christ. அந்த நிமிஷத்திலிருந்து கர்த்தர் உன்னை தன்னுடைய கையிலே ஒரு ஆயுதம் போல மாற்ற விரும்புகிறார். From that minute the Lord decides to make you a weapon in his hands. அதற்கு பின்பு அதுவரை நீ பிசாசுடைய கையில ஒரு ஆயுதம்.
Till then you were a weapon in the hands of the devil. ஆனா அபிஷேகத்தோடு நீ தேவனுடைய கையில ஒரு பலத்த ஆயுதமாக மாற்றப்படுகிறாய். But by the help of that anointing you are made a mighty weapon in the hands of God. இந்த அபிஷேகம் வந்த பொழுதுதான் When this anointing came upon him, ஒரு சிங்கத்தை கிழித்து போட்டான். he tore a lion. ஒரு கரடியை கொன்று போட்டான். He tore apart a bear. இந்த அபிஷேகம் அவனுக்குள்ளே பிசாசை எதிர்க்கக்கூடியவனாக சத்துருவின் வல்லமைகளை சிதறடிக்கக்கூடியவனாய் மாற்றினது. This anointing made him to resist the devil and to scatter the powers of the enemy. இந்த அபிஷேகம் அவனை சங்கீதக்காரனாக உருவாக்கி விட்டது. And this anointing made him a psalmist. அபிஷேகம் பெற்ற பின்பு உங்களுடைய வாழ்க்கையில ஏதாவது மாற்றம் நடந்திருக்கா? After having received the anointing, has any change come in your life? கவனிங்க. Listen. அபிஷேகம் பெற்ற பின்பு என் வாழ்வில் மாற்றம் நடந்திருக்கிறதுன்னு சொல்றவங்க கைகளை உயர்த்துங்க. Those who say that my life has underwent a change after I received the anointing, please lift up your hands. அல்லேலூயா. Hallelujah. தயவு செய்து அபிஷேகம் பெற்ற பின்பு வாழ்க்கையில மாற்றம் இல்லனா உங்களுக்கு அபிஷேகம் கொடுத்ததுல பிரயோஜனம் இல்லாமல் போய்விடும். And it will be unprofitable for the Lord to give you the anointing if that anointing has not brought a change in your life. இந்த அபிஷேகம் கிடைத்த பிறகுதான் அவன் கோலியாத்தை சந்திக்க வருகிறான். And after he received this anointing, he comes to meet Goliath. பிரியமானவர்களே, நீங்கள் அபிஷேகம் பெற்ற உடனே இந்த உலகம், இந்த மாமிசம், இந்த பிசாசு ஒரு மனிதனை எதிர்நோக்கி வருகிறது. And after you are anointed, this world and this flesh, the devil comes and confronts you. ஆனால் இவன் என்ன செய்தான்? And what did he do? அது அவனுக்கு ஒரு பிரச்சனையாகவே இல்ல. That was not a matter, that was not a problem at all to him. அந்த சிங்கம் அவனுக்கு ஒரு போராட்டம் இல்லை. That lion was not a problem to him. அந்த கரடி அவனுக்கு ஒரு போராட்டம் இல்லை. That bear was not a conflict to him. அந்த கோலியாத் அவனுக்கு ஒரு போராட்டம் இல்லை. That Goliath was not a matter of substance to him. அபிஷேகம் ஒரு மனிதனுக்குள் நிறைவாக இருக்கும் பொழுது உலகமோ மாமிசமோ பிசாசோ அவனுக்கு முன்பாக எதிர்த்து நிற்க முடியாது. When a man is filled with the anointing, the devil or the flesh or the world cannot stand against a person. அபிஷேகம் பெற்ற பின்பு நீங்கள் பிசாசை எவ்வளவு எதிர்த்து நின்றிருக்கிறீர்கள்? And how much have you confronted and withstood the devil after you received the anointing? வேதம் என்ன சொல்லுகிறது? What does the Bible say? பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள். Resist the devil. அவன் உங்களை விட்டு ஓடி போவான். And he shall flee from you. அபிஷேகம் ஒரு மனிதனுக்குள்ளே வரும் பொழுது பிசாசை எதிர்க்கக்கூடிய ஒரு சக்தியை அவனுக்கு தேவன் கொடுக்கிறார். When an anointing comes into a person, the Lord gives him the power to confront the devil. உங்களை யாராவது பிசாசு, செய்வினை, ஏவல், பில்லிசூனியம், தகடு, தாயத்து, மருந்து, மையி இப்படி எதையாவது ஒரு பாட்டை பாடிக்கிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்குள்ள அபிஷேகம் இருந்தால் அதையெல்லாம் இன்னைக்கு கண்ணி தெரிக்க வேண்டும். If you are singing some songs of lamentation about magic, black magic, witchcraft and all such things or other weakness because of this anointing, today that must be broken. கர்த்தர் அந்த கண்ணிகளை இன்னைக்கு இந்த கூட்டத்தின் முடிவில தெரிக்க வைக்க வேண்டும். And the Lord is going to break that snare at the end of this meeting. இந்த மூன்றாவது கூட்டத்திற்கு தேவன் உன்னை வீட்டிலிருந்து கொண்டு வந்ததுக்கு ஒரு நோக்கம் இருக்கிறது. And there is a purpose behind God having brought you to this meeting from your home this third evening. இந்த முதலாம் அபிஷேகம் வரும் பொழுது when this first anointing comes, உனக்கும் உன் பிள்ளைகளுக்கு வைத்த கண்ணி இந்த கூட்டத்திலேயே தெரிக்க வேண்டும். the snare that is laid up for you and your children must be broken right in this meeting. ஆவியானவர் வரும் பொழுது உனக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல் தெளிந்த புத்தியுள்ள தெய்வீக சக்தியை உனக்கு கொடுத்திருக்கிறார். When the Spirit of God comes into you, He gives you not the spirit of fear but of a sober mind. அபிஷேகம் பெற்ற பின்பு நீங்க பயப்படவே கூடாது. After having received the anointing, you must not be afraid at all. இந்த முதல் அபிஷேகம் அவனை கொஞ்சம் கொஞ்சமாய் உருவாக்கி கொண்டே வந்தது. This first anointing started to mold him gradually. ஆனாலும் அவனுக்குள்ள பல பிரச்சனைகளும் போராடி கொண்டே இருந்தது. But still he had certain conflicts that were struggling with him. சவுல் அவனை பயங்கரமாக பகைத்தான். And Saul started to hate him with a great vigor. ஒரு பகுதியில் ஜெயம், இன்னொரு பகுதியில் பயங்கர போராட்டம். On one side he was getting victories, on the other side he was facing terrible conflicts. சாப்பாடே இல்ல. No food. கையில ஆயுதம் இல்ல. He had no weapons in his hands. ஒரு வறுமை, ஒரு தரித்திரம், ஒரு வல்லமை அவனோடு போராடி கொண்டிருந்தது. A poverty and a evil power, a wicked power was striving against him. நாபால்ட போய் கையேந்துகிறவனாக மாறிவிட்டான். And he was going and begging for alms to Nabal. இப்படி அவனுக்குள்ளே பலவிதமான ஜெயமும் பலவிதமான போராட்டங்களும் இருந்தது. So there was a mixed bag of victories and conflicts as a result of this first anointing. ஆவிக்கு விரோதமாய் மாம்சமும் மாம்சத்துக்கு விரோதமாய் ஆவியும் ஒன்றுக்கு ஒன்று எதிரடையாக நியமிக்கப்பட்டிருக்கிறது. And the spirit warred against the flesh and the flesh against the spirit. ஆனால் தேவன் அவனை அப்படியே விடவில்லை. But God did not let him as he was. ஏனென்றால் அவன் மேல அபிஷேகம் பண்ணின பின்பு
தேவன் அவனோடு கூட இருக்கிறார். Because after having anointed him, the Lord was with him. தேவ ஆவியானவர் அவன் மேல் இறங்கி இருந்தார். The Spirit of the Lord had descended upon him. கர்த்தர் அவனோடு கூட இருக்கிறார். The Lord is with him. அபிஷேகம் பெற்ற பின்பு நீ தனியே கிடையாது. After you are anointed, you are not a person who is alone. எல்லாம் வல்ல தேவ ஆவி உனக்குள்ளே அந்த தூய ஆவி தங்கி இருக்கிறது. The all-powerful Holy Spirit of God is residing within you. இதோடு நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கை முடிவடைகிறதில்லை. And that is not the end of our Christian life. ஒரு பிசாசு துரத்துனா போதாது. It is not sufficient if we cast out a demon. கொஞ்சம் மாம்சத்தை கட்டுப்படுத்தினா போதாது. It is not sufficient if we have some temperance, some control over the உலகத்தை body. விட்டு பிரிந்து கிறிஸ்துவுக்காக நின்றால் மட்டும் போதாது. It is not sufficient that we are separating ourselves from the world and standing for Christ. ஆனாலும் அவனுக்கு பல போராட்டங்கள் இருந்ததாக வேதம் சொல்லிக் கொண்டே இருக்கிறது. But the Bible continues to list out certain conflicts that were warring against him. அவனை ஒரு கௌதாரியை விரட்டுகிறது போல சவுல் விரட்டிக்கொண்டே வந்தான். Just like a bird was being chased after, Saul was chasing after him. ஏன் அபிஷேகம் பெற்ற பின்பு போராட்டம்? Why we have conflicts after anointing? இது எல்லாருக்கும் ஒரு கேள்வி. Everyone has this question. கிறிஸ்துவுக்குள்ளே வந்த பின்பு எனக்கு பயங்கர போராட்டம் என்று அநேகர் சொல்லுகிறார். After I came into Christ, my conflicts, my struggles have increased. Say many. அதில உள்ள பிரச்சனையே உன் அபிஷேகம் தான். The problem, the reason for the problem is your உன் anointing. மேல உள்ள அபிஷேகம் விலையேற பெற்ற அபிஷேகமாக இருக்கிறபடியால் தான் உனக்கு போராட்டமும் அதிகரிக்கிறது. Because the anointing that is upon you is very precious. The conflicts and struggles that come against you are also on the rise. நீ கழுத்துல 25 பவுன் நகையை போட்டுட்டு இருட்டுல போனா அந்த நகை தான் உன்னுடைய வாழ்க்கைக்கு பிரச்சனை. If you walk in darkness having 25 gram of gold ornaments around your neck, that ornament is your problem. அதுதான் அவனுடைய கண்ணுல தென்பட்டுட்டே இருக்கும். The enemy will watch that ornament clearly in the darkness. அதுபோல ஒண்ணுமில்லாத உனக்கு விலையேற பெற்ற பரிசுத்த ஆவியை உன்னுடைய மண்பாண்டத்திலே கொடுத்திருக்கிறாரே, அதை பிடுங்கனா அதை அழிக்கணும் தான் உனக்கு இவ்வளவு போராட்டத்தையும் பிசாசு கொண்டு வருகிறான். Similarly, the Lord has poured his anointing into you, into your earthen vessel, into your empty life, and the devil wants to pluck away, he wants to take away that precious anointing, and therefore he is striving against you. ஆனால் ஒன்றை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். But you must understand one thing. எவ்வளவு போராட்டம் இருந்தாலும் ஜெயம் நமக்குத்தான். How much ever conflicts we might be having, the victory is ours. 1000 பேர் 10000 பேர் விழுந்து கொண்டே இருக்கட்டும், நீ ஜெயித்து கொண்டே இருப்பாய். Thousands and 10,000s may fall at your side, but you will continue to win. ஏனென்றால் ஆவியானவர் உனக்குள்ளே கொடியேற்றுகிறவர். Because the Holy Spirit is one who raises up a banner for you. போராட்டம் அதிகரிக்க அதிகரிக்க உன்னுடைய அபிஷேகம் அதிகரித்துக் கொண்டே இருக்க வேண்டும். As the conflicts and struggles are on the rise, your anointing must also keep rising. உன்னுடைய போராட்டம் அதிகரிக்க அதிகரிக்க உன்னுடைய முழங்காலின் நேரம் அதிகரித்துக் கொண்டே இருக்க வேண்டும். As your conflicts are on the rise, the time of you being on your knees must also rise. முழங்கால் அளவு தண்ணில நீ நீச்சல் அடிக்க வேண்டிய அவசியம் கிடையாது. It is not necessary for you to swim in a water which is up to the knee level. உனக்கு தலைக்கு மேல போகும்போது தான் நீ நீச்சல் அடிக்க வேண்டியது இருக்கிறது. When the water rises above your head, then only you have to swim. அதுபோல சின்ன சின்ன பிரச்சனைகளை நீங்க போராட்டத்தில் நீங்கள் அமைதியா இருந்து விடலாம். ஆனால் போராட்டம் அதிகரிக்கும் பொழுதுதான் உன்னுடைய வேகத்தை நீ கூட்ட வேண்டும். So when problems are in a small scale, you need not be troubled, you need not do anything, you can be quiet. But when they arise, you have to raise up the time of your being on knees and reading the word of God. முழு தேசமும் சவுலின் கட்டுப்பாட்டில் இருந்தது, ஆனாலும் தாவீதை தெய்வம் பாதுகாத்து வந்தார். The whole land, the whole kingdom was under the control of King Saul, but even then the Lord continued to preserve David. அதுபோல முழு உலகமும் பொல்லாங்கன் கையில் இருந்தாலும் உன்னை பாதுகாக்க முடியாத ஒரு ஆவியானவர் உன்னோடு கூட இருக்கிறார். Even so, the whole world might be under the arms of the wicked one, but the Spirit of God is with you to protect you. சவுலை கர்த்தர் அழித்து இவனை ராஜஸ்தானத்துக்கு கர்த்தர் கொண்டு வருகிறார். The Lord destroyed Saul and he brought David to the kingdom. 2 சாமுவேல் 2ஆம் அதிகாரத்தை பார்க்கும் பொழுது, When we read from 2 Samuel chapter 2, அங்கே என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? what is written there? இங்கே தாவீது முதலாக ராஜாவாக மாறுகிறார். Now David is becoming a king for the first time. 2 சாமுவேல் 2ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். 2 Samuel chapter 2 and verse 4. அப்பொழுது யூதாவின் மனுஷர் வந்து அங்கே தாவீதை யூதா வம்சத்தாரின் மேல் ராஜாவாக அபிஷேகம் பண்ணினார்கள். And the men of Judah came, and there they anointed David king over the house of Judah. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the name of the Lord. இங்கே அபிஷேகத்தினுடைய அடுத்த பகுதிக்கு அவன் வருகிறான். Here he comes to the next stage of anointing. தேவனுக்காக அபிஷேகம் பண்ணப்பட்ட மனிதன் இப்பொழுது அடுத்த பகுதியாக யூதாவிலே ராஜாவாக மாறுகிறான். A man who was anointed for God, in his next stage he becomes king in Judah. அபிஷேகம் பெற்றவர்கள் தயவு செய்து ஒரு ஐக்கியத்தில் நீங்கள் வர வேண்டியது, எப்ரோன் என்ற இடத்தில் வர வேண்டியது அவசியம்.
So those who have received the anointing, it is essential for you to come into a fellowship. It is essential for you to come to a place called Hebron. அபிஷேகம் பெற்ற பின்பு நீங்கள் பிசாசை துரத்தலாம், அற்புதங்கள் செய்யலாம், ஊழியம் செய்யலாம். அவைகள் தவறு அல்ல. After receiving the Holy Spirit, you can do ministries, you can cast out demons, you can perform signs and wonders. There is nothing wrong in it. ஆனால் இப்பொழுது இவனை யூதாவிலே, யூத கோத்திரத்துக்கு மட்டும் எப்ரோனிலே இவனை ராஜாவாக அபிஷேகம் பண்ணுகிறார்கள். But now David is being anointed king over the tribe of Judah alone in a place called Hebron. அபிஷேகம் பெற்ற பின்பு நீங்கள் சுயாதீனமாய் இருக்க உங்களுக்கு உரிமை கிடையாது. After having received the Holy Spirit, you don't have the right to remain in an individual or an independent stage. அபிஷேகம் பெற்ற பின்பு நீ ஒரு சபையாக மாற வேண்டும். After having received the anointing, you must become a church. ஒரு ஐக்கியத்துக்குள் நீங்கள் வர வேண்டியது அவசியம். It is essential for you to come into a fellowship. எப்ரோன் என்று சொன்னால் ஐக்கியம் என்று அர்த்தம். Hebron means fellowship. யூதா என்று சொன்னால் துதிக்கிறது என்று அர்த்தம். Judah means praising. ஒரு தேவனுடைய பிள்ளை துதிக்க ஆரம்பித்து அவனுக்கு அபிஷேகம் கிடைக்க ஆரம்பித்தால் அவன் எப்ரோனிலே வந்து ஐக்கியப்பட வேண்டியது அவசியம். When a child of God starts praising God and when he receives the anointing, it is essential for him to come into Hebron, into a fellowship. முதலாவது அபிஷேகத்தில் அவனுக்கு ஓரளவு வாழ்க்கையிலே ஒரு முன்னேற்றமும் ஒரு பாடமும் கற்றுக்கொண்டான். In the first stage of anointing, he had certain development in his life and he learned certain lessons as well. இப்ப இரண்டாவது பகுதிக்கு அவன் வருகிறான். Now he comes to the second aspect. நீங்கள் இந்த கூட்டம் முடியறதுக்குள்ள எந்த பகுதியில் இருக்கிறீர்கள் என்பதை நீங்கள் அனலைஸ் பண்ண வேண்டும். And before this meeting concludes, you must analyze and find out for yourself as to which stage are you in. இரண்டாம் சாமுவேல் 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை பார்க்கும் பொழுது, When we see 2 Samuel chapter 3 and verse 1, இந்த அபிஷேகம் கிடைத்த பின்பு அவன் பலத்து கொண்டே வந்தான். and after having received this anointing, he waxed stronger and stronger. தாவீது வர வர பலத்து கொண்டே வந்தான். And David waxed stronger and stronger. சவுலோ வர வர அவனுடைய குடும்பமோ வர வர பலவீனப்பட்டு கொண்டே இருந்தது. And the house of Saul waxed weaker and weaker. இரண்டாவது அபிஷேகம் வரும் பொழுது உன்னோடு போராடின வல்லமைகள் பலவீனப்படும், நீயோ பலப்பட்டு கொண்டே வர வேண்டும். When the second kind of anointing comes upon you, the powers that were striving against you will wax weak and you will start to grow strong and strong. நாம் கிருபையிலே பலப்பட வேண்டியவர்கள். We are supposed to grow strong in grace. நாம் ஆவியிலே பலன் கொள்ள வேண்டியவர்கள். And we are supposed to wax strong in the spirit. விசுவாசத்திலே நாம் பலன் கொள்ள We வேண்டியவர்கள். are supposed to be strong in the faith. தேவ ஆவியிலே நாம் பலன் கொண்டு முன்னேற வேண்டியவர்கள். And we are supposed to grow in the spirit of God. இந்த எப்ரோனிலே இவன் 7 வருடம் அவர் ராஜாவாக இருந்தான். And he was king in Hebron. 7.5 வருடம் இவன் ராஜாவாக இருந்தான். He was king in Hebron for 7.5 years. இரண்டாம் சாமுவேல் 5:5 இது சொல்லப்பட்டிருக்கிறது. And this is written in 2 Samuel 5:5. பிரியமானவர்களே, உங்களுடைய அபிஷேகத்தில் நீங்க எத்தனை வருஷம் ஒரே அபிஷேகத்தில் ஸ்டாண்ட் பண்றீங்கங்கிறதுக்கு இந்த வசனத்தை தான் சொல்லுகிறேன். And I'm quoting these words for you to check that you are standing in the same stage of anointing for how long. அந்த துவக்கத்துல பெற்ற அபிஷேகத்திலேயே நீங்க வருஷக்கணக்கா உட்கார்ந்துட்டே இருக்க கூடாது. You must not remain in that first anointing that you received for several years together. அதே அந்நிய பாஷையிலேயே உட்கார்ந்து கொண்டிருக்க கூடாது. You must not continue to remain in that very same unknown tongue that you received the first time. நவமான பாஷைகளை பேசுவார்கள். They will speak in new tongues. பரிசுத்தாவியின் புதிதாக்குதலினால் அவர்களை ரட்சித்தார். He saved them by the renewing of the Holy Ghost. அபிஷேகத்திலேயே ஒரே அபிஷேகத்துல நம்ம ஸ்டாண்ட் பண்ணி அதே கிறிஸ்டியன் லைஃப்ல நிக்க கூடாது. நாம் பூரணத்தை நோக்கி போக வேண்டியவர்கள். We must not stand for long in the same level of anointing and we must grow forward and reach to perfection. 7.5 வருடம் எப்ரோனில மட்டுமே ராஜாவாக யூதா கோத்திரத்துக்கு ஒரே ஒரு கோத்திரத்துக்கு மாத்திரம். அப்படின்னா என்ன? ஜெபிப்பான் துதிப்பான் அவ்வளவுதான். ஏதோ ஒரு காரியத்துல முன்னேறி கொண்டிருந்தான் அவ்வளவுதான். And he was king over the tribe of Judah alone, one tribe alone in Hebron for 7.5 years. That means he will pray, he will praise God. He had victory over one aspect, that's all. அவனுடைய குடும்பம் பலத்து கொண்டே வந்தது. And his family waxed stronger and stronger. பிசினஸ் நல்லா போகுது. And the business is prospering. நல்ல வீடு கிடைக்குது, வசதி கிடைக்குது. சோ எல்லா உலக பிரகாரமான எல்லா ஆசீர்வாதங்களும் உனக்கு அதிகமாக கிடைக்கிறது. And he had house, he had good comforts and you are getting all manner of physical benefits. இது போதும் என்று நாம் எண்ணி விடக் கூடாது. We must not conclude that this is enough for me. இது ஒரு பகுதி தான் நமக்கு கிடைத்திருக்கிறது. And this is just one aspect. நீங்கள் 2 சாமுவேல் 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் பார்க்கும் பொழுது, when you see in 2 Samuel chapter 3 and verse 1, தாவீது பலத்தான் என்று சொல்லி இருக்கிறது. it is written that David waxed stronger. அதே 2 சாமுவேல் 3 கடைசி வசனத்தை பார்க்கும் பொழுது, when we see the same chapter 2 Samuel chapter 3 verse last verse, வெளியரங்கமாக அவன் பலத்தவனாய் இருந்தான், உள்ளான மனுஷனிலே அவன் பலவீனனாக இருந்தான். outwardly he was a strong man but inner man his inner man was weak. வாசியுங்கள். Please read that verse. நான் ராஜாவாக அபிஷேகம் பண்ணப்பட்டவனாய் இருந்த போதிலும் நான் இன்னும் பலவீனன். செரியாவின் குமாரராகிய இந்த மனுஷர் என் பலத்துக்கு மிஞ்சினவர்களாய் இருக்கிறார்கள். And I am this day weak, though anointed king, and these men, the sons of Zeruiah, be too hard for me.
கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the holy name of the Lord. அபிஷேகம் இரண்டாவது அபிஷேகம் அவனுக்கு கிடைத்து விட்டது. Now he has received the second anointing. ஆனா இப்ப சொல்றான், நான் ராஜாவாக அபிஷேகம் பண்ணப்பட்டவன், I am anointed king, ஆனால் இன்னும் நான் பலவீனனாதான் இருக்கிறேன். but I am continuing to be weak. எவ்வளவு நிர்பந்தமான ஒரு அறிக்கை என்பதை நீங்கள் பாருங்க. See what a wretched confession this is. அதுக்கு காரணம் சொல்லுகிறான், And he says the reason for என்னுடைய that. பலத்துக்கு மிஞ்சி 3 சக்திகள் போராடுகிறது. And 3 powers are striving and they are more than enough for me. அதாவது செரியாவின் குமாரர் என்கிற 3 சக்திகளை அவன் சொல்லுகிறான். And he mentions about the sons of Zeruiah, the three people. செரியாவுக்கு 3 பிள்ளைகள். Zeruiah had 3 sons. ஒன்று யோவாப், One was Joab. மற்றொன்று அபிசாய், The second was Abishai. மூன்றாவது ஆசகேல். The third was Asahel. இந்த இடத்துல தான் அவன் சொல்றான், அவங்க என்னை விட பலத்தவளா இருக்கிறாங்க, நான் இப்ப ரொம்ப பலவீனனாக இருக்கிறேன். And he says, looking at them, that these men are too hard for me and I am weaker than them. நான் திரும்பவும் சொல்லுகிறேன், And I repeat, அபிஷேகத்தை சரியான விதத்துல உபயோகப்படுத்தாவிட்டால் சில காரியத்துல நாம் பலவீனமா இருப்போம், சில காரியங்களிலே ஸ்ட்ராங்கா இருப்போம். and if we don't make proper use of the anointing, we will be prospering and we will be strong in certain aspects, but on the other aspects we will be weak. என்ன நடந்தது தெரியுமா? What happened, you know? அந்த 3 பேரும் இவனை கண்ட்ரோல் பண்ண ஆரம்பிச்சாங்க. And these 3 people started to control David. யோவாப் என்று சொன்னால் பழிவாங்கும் தன்மை. Joab means the spirit of taking revenge. அபிசாய் என்று சொன்னால் தாங்க முடியாத தன்மை. And Abishai means an unbearable spirit. ஆசகேல் என்று சொன்னால் பிடிவாத தன்மை. And Asahel means the nature of stubbornness. யோவாபுக்கு யாராவது தன்னுடைய தம்பிங்களுக்கு பிரச்சனை பண்ணிட்டாங்கன்னா அவங்கள கொல்லாம அவன் விடவே முடியாது அவனால. And if someone creates some trouble for the brothers of Joab, immediately he will set out to take revenge on them and kill them. அபிஷாய்க்கு யாராவது ஏதாவது வார்த்தை சொன்னா அவனால பேர் பண்ணவே முடியாது. And if someone says something to Abishai, he cannot bear that at all. ஆசகேல் நீ போயிடுன்னு சொன்னாலும் போக மாட்டான். பிடிவாதமா ஒருத்தனை போயிட்டு பின்னா ஓடிய போய் செத்து போனான். And Asahel, if someone says you need not go, but he will not obey, he will not accept that, he will be stubborn, and he was stubborn and he continued to run and finally he died. அபிஷேகம் பெற்ற உங்களோடு போராடுகிற சக்திகளை நான் உங்களுக்கு முன்பாக வைக்கிறேன். And I am placing before you certain powers that are striving against you. இரண்டாவது அபிஷேகத்தை அவன் பெற்றுவிட்டான். Now he has received the second ஒரு anointing. பகுதியிலே அவன் சொல்லுகிறான், தன்னுடைய அறிக்கையிலே என்னுடைய குடும்பம் பலத்திருக்கிறது. On one aspect his confession is that my house is strong. காரணம் ஒரே ஒரு கோத்திரத்தின் மேல் தான் அவனுக்கு ஜெயம். Because he has victory over one tribe. ஆனால் ஆண்டவர் அவனை அப்படியே விடவில்லை. But God did not let him as he was. அந்த பலவீனன் என்கிற அறிக்கையிலே தேவன் அவனை விடவில்லை. The Lord did not let him to remain in that state of confession where he confessed that he was weak. மூன்றாவது அபிஷேகத்தை பாருங்க. Now come to the third anointing. 2 சாமுவேல் 5ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். 2 Samuel chapter 5 and verse 3. இஸ்ரவேலின் மூப்பர் எல்லாரும் எப்ரோனிலே ராஜாவினிடத்தில் வந்தார்கள். தாவீது ராஜா எப்ரோனிலே கர்த்தருக்கு முன்பாக அவர்களோட உடன்படிக்கை பண்ணின பின்பு அவர்கள் தாவீதை இஸ்ரவேலின் மேல் ராஜாவாக அபிஷேகம் பண்ணினார்கள். So all the elders of Israel came to the king to Hebron, and King David made a league with them in Hebron before the Lord, and they anointed David king over Israel. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the holy name of the Lord. இதுதான் 12 கோத்திரத்தின் மேல் உள்ள ஆளுகை அவனுக்கு கிடைக்கிற ஒரு அபிஷேகம். And this is an anointing whereby he received dominion over all the 12 tribes. சாகும் வரை இந்த அபிஷேகத்தில் இருந்து 33 வருஷம் இந்த அபிஷேகத்தில் நிலைத்திருந்து தன்னுடைய ஓட்டத்தை அவன் முடிக்கிறான். And he abode in that anointing for his lifetime, and for 33 and a half years he continued to be in the throne, and he died with that anointing. 7.5 வருடம் ஒரு கோத்திரத்தின் மேலே அவனுக்கு ஆளுகை இருந்தது. அதற்கு பின்பு 33 வருடம் அவனுக்கு 12 கோத்திரத்தின் மேலும் ஆளுகை கிடைத்தது. For 7 years and 6 months he had reign over one tribe, and after that for 33 years he had dominion over all the 12 tribes of Israel. இதை 2 சாமுவேல் 5ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்திலே நாம் பார்க்க இயலும். And we can read that in 2 Samuel chapter 5 and verse 5. அருமையானவர்களே, உங்களில் எத்தனை பேருக்கு இந்த மூன்றாவது கட்ட அபிஷேகம் தேவை? Dearly beloved, how many of you need this third stage of an anointing? ஒரு குறிக்கப்பட்ட வாழ்க்கையிலே நீங்கள் சிக்கிக்கொண்டு அதிலே நீங்கள் ஜெயம் பெற்று மற்றதிலே தோல்வி அடைந்து உங்களுடைய ஓட்டத்தை நீங்கள் முடிக்க கூடாது. You must not end your race having received an anointing and having gained dominion over certain aspects of your life, but continuing in failures in all the other aspects. நம்மில் அன்பு கூறுகிறவராலே நாம் முற்றும் ஜெயங்கொள்ளுகிறவர்களாய் இருக்கிறோமே. We are more than conquerors through him that loves us. எல்லா இடங்களிலும் கிறிஸ்துவுக்குள் எங்களை வெற்றி சிறக்க பண்ணுகிறார் என்று வேதம் சொல்லுகிறது. The Bible says that he causes us to triumph in all places in Christ Jesus. இன்றைக்கு இந்த மாலை வேளையிலே கர்த்தர் உன்னை கொண்டு வந்தது
ஒரு பூரணத்தை நோக்கி உன்னை பயணப்படுத்தும்படியாக. This evening the Lord has brought you here to take you on a journey towards perfection. ஒருவேளை நீங்கள் அபிஷேகம் பெறாதவர்களாக இருக்கலாம். Perhaps you might be a person who has not yet received the anointing. அபிஷேகத்தை நம்பாதவர்களாக இருக்கலாம். Perhaps you might have no belief in anointing. இயேசுவை நம்பினால் நீ வசனத்தை நம்புவாயாக. If you believe Jesus, you believe the word of God. நீ வசனத்தை நம்பினால் தேவனுடைய ஆவியை நீ நம்பித்தான் ஆக வேண்டும். If you believe the word of God, you must believe the Spirit of God. அப்படி ஒன்று இருக்குமானால் என் மேல் இறங்கட்டும் என்று கேளுங்கள், நிச்சயமாய் வாக்குத்தத்தம் உங்களுக்குள் நிறைவேறும். You challenge and ask, if there be an anointing, let it come upon me. Definitely the anointing will come upon you and the word of God will be fulfilled in you. இந்த அபிஷேகம் உனக்குள் வரும் பொழுது, when this anointing comes into you, நீ சிங்கத்தை கிழித்து போடலாம். you will tear the lion. உலகத்தின் வல்லமைகளை எதிர்த்து நிற்க முடியும். You can stand against the powers of the world. ஒருவேளை பலவிதமான போராட்டங்கள் இருக்கலாம், நீங்கள் பயப்பட வேண்டாம். Perhaps you might be undergoing a lot of struggles, but you need not fear. இரண்டாவது அபிஷேகம் நீ சபைக்குள் வந்த பின்பு உனக்கு தரப்படும். When you come into the fellowship of the church, you will receive the second anointing. இந்த அபிஷேகத்தை கொண்டு உன்னுடைய வெளியான புறம்பான ஒரு பலத்தில் இருந்தாலும், உனக்குள் பல போராட்டங்கள் இருந்தாலும் நீ ஜெயம் கொள்ளுவாய். Though you might be strong in certain outward aspects and continuing to have certain inner aspects, finally you will gain strength and you will gain victory. ஏனென்றால் ஜெயம் உனக்குரியது. Because victory belongs to you. அபிஷேகம் எங்கே உண்டோ அங்கே தோல்வி கிடையாது. Where there is anointing, there is no room for அது defeat. எந்த மனுஷனையும் தேறினவனாக மாற்றும். That will make every man perfect. இந்த தாவீதை கர்த்தர் அடுத்து என்ன செய்தார்? What did the Lord do next to David? மூன்றாவது எருசலேமில் அபிஷேகம் பண்ணினார். The Lord anointed him in Jerusalem for the third time. இந்த அபிஷேகம் அவனுக்கு 12 கோத்திரத்தின் மேல் கிடைத்தது. And he received this anointing over the 12 tribes. இந்த அபிஷேகம் உனக்குள் வருமானால், எனக்குள் வருமானால், When this anointing comes into me, comes into you, இதற்கு பின்புதான் உனக்கு சீயோனின் தரிசனமே கிடைக்கும். after this only you will receive a vision of Zion. இந்த அபிஷேகம் கிடைத்த பிறகு அவனுடைய வாழ்வில் நடந்ததுதான் முக்கியமான தன்மைகள். And the important are the events that took place in his life after this anointing. 2 சாமுவேல் 5 அதிகாரம் 7 வசனத்தை பார்க்கும் பொழுது, Reading from 2 Samuel chapter 5 and verse 7. இந்த அபிஷேகம் கிடைத்த பிறகுதான் அவன் சீயோனை பிடித்தான். And after he received this anointing, he took hold of the stronghold of Zion. இந்த அபிஷேகம் வந்த பின்பு After this anointing came, பிசாசு வேகமாக ஓடி வந்தான். the devil came running to him. 2 சாமுவேல் 5 அதிகாரம் 17 வசனத்துல. 2 Samuel chapter 5 and verse 17. ஆனால் தாவீது என்ன செய்தான் தெரியுமா? But what did David do? ஒரு அரணிப்பான இடத்தில் போய் கிறிஸ்துவின் நாமத்துக்குள் தங்கி விட்டான். He went into a stronghold and rested in the name of Jesus. இந்த அபிஷேகம் கிடைத்த பிறகு, After he received this anointing, 2 சாமுவேல் 5 அதிகாரம் 20 வசனத்துல ஒரு பெரிய யுத்தம் நடந்தது. 2 Samuel chapter 5 and verse 20, we read about a great அங்க battle. என்ன நடந்தது? And what did happen இந்த there? மூன்றாவது கட்ட அபிஷேகத்தோடு போன பொழுது தண்ணீர் உடைந்து ஓடுகிறது போல சத்துருக்களை கர்த்தர் ஓட பண்ணினார். When he went into this battle with the third anointing, the Lord had broken forth mine enemies before me as the breach of water, says David. இந்த அபிஷேகம் கிடைத்த பிறகு, After he received this anointing, 2 சாமுவேல் 6 அதிகாரம் 16 வசனத்தின்படி, 2 Samuel chapter 6 and verse 16, பெட்டி தாவீது உடன்படிக்கை பெட்டி தாவீதின் நகரத்துக்கு வந்து சேர்ந்தது. the ark of the covenant, the ark of the Lord came into the city of David. அருமையான சகோதரனே சகோதரியே, Beloved brother, sister, நீ இழந்து போன கிருபைகள் அபிஷேகம் எல்லாம் இந்த மூன்றாம் அபிஷேகத்திலே உனக்கு வந்து சேரும். in this third anointing you will be restored. The lost graces and anointing. உங்களில் எத்தனை பேருக்கு இந்த மூன்றாவது கட்ட அபிஷேகம் தேவை? How many of you need this third stage of an anointing? அந்த பரம எருசலேமின் தரிசனம், You will get the vision of that heavenly அந்த Jerusalem. சீயோன் மேல் உள்ள ஒரு வாஞ்சை, And you will have a desire upon Zion. எந்த சூழ்நிலையிலும் கர்த்தருடைய நாமம் பலத்த துருகம், அதற்குள் ஓடி சுகமாய் தங்கி இருக்கிற ஒரு அனுபவம். You will get the experience of going into the name of the Lord, which is a strong tower, and resting safe there in any situation. இந்த அபிஷேகம் வரும் பொழுது தண்ணீர் உடைந்து ஓடுகிறது போல உனக்கு முன்பாக நிற்கிற சத்துருவை ஓட வைப்பார். When this anointing comes into you, the Lord will cause the enemy before you to be scattered as the breach of waters. இந்த அபிஷேகம் வரும் பொழுது உடன்படிக்கை பெட்டி உன்னை நோக்கி கடந்து வரும். When this anointing comes into you, the ark of the Lord will come towards you. இந்த அபிஷேகத்தை இந்த தூத்துக்குடியிலே இந்த மாலை வேளையில் கொடுக்கும்படியாக ஆவியானவர் இறங்க போகிறார். And the Spirit of the Lord is going to descend down in this Thuthukudi to give this anointing this evening in our midst. இந்த அபிஷேகம் வரும் பொழுதுதான் ஒருவன் ஜெயாலியாய் மாறுகிறான். When this anointing comes, a person becomes an overcomer.
அது என்ன சமஸ்த இஸ்ரவேலின் மேல் அவனுக்கு ஆளுகை? What does it mean when we say that he had dominion over all Israel? நான் அதை உங்கள் முன்பாக வைக்க விரும்புகிறேன். I want to place it before you. ஏனென்றால் இந்த 12 கோத்திரத்தையும் அவன் கண்ட்ரோல்ல கொண்டு வருகிறான். Because he has now brought under his control all the 12 tribes. ஒரு மனிதனோடு போராடுகிற 12 சக்திகளை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். And we must understand the 12 natures, the 12 powers that are striving இங்க against இருக்கிற man. எல்லாரோடும் அந்த வல்லமைகள் போராடி கொண்டிருக்கும். And these powers will be striving against each and everyone seated here. ஆனா இந்த third அபிஷேகம் எனக்குள் வரும் பொழுது, But when this third anointing comes into you and into me, இந்த 12 நம்முடைய கண்ட்ரோல்ல வந்து விடுகிறது. these 12 powers will come under our control. ஒன்று ரூபன். First is Reuben. ரூபனுடைய தன்மை என்ன? What is the nature of Reuben? தளம்பும் தன்மை. And he was unstable. மாம்சத்தின் போராட்டத்தில் விழுந்து கொண்டே இருக்கிறது மனுஷிக தன்மை. இத ஓவர்கம் பண்ணனும்னா உனக்கு ஒரு அபிஷேகம் தேவை. And it is the nature of the flesh to continually fall in the matters of flesh, and to overcome this nature you need an anointing. அடுத்து சிமியோன். And second is Simeon. பயங்கர ஷார்ட் டெம்பர். And he is a short-tempered person. அவனுக்கு நல்லது பேசினா கூட கோபம் வந்துரும். And even if you speak some good things, he will get angry. அவனுக்கு எது கேட்டாலும் கோபம் வரும். And whatever he hears, he will get angry. அவன் ஒரு ரகசிய ஆலோசனைக்காரன். And he is a person who takes secret counsel. உங்களை எத்தனை பேருக்கு இப்படி ஷார்ட் டெம்பர் இருக்கிறது? And how many of you have such short temper? அபிஷேகம் உன்னை ஆட்டுக்குட்டியா மாற்றும். And this anointing will change you as a lamb. இந்த அபிஷேகம் வரும் பொழுது மோசே அப்படியே மாறி போனான். When this anointing came, Moses underwent a perfect change. சமஸ்த இஸ்ரவேலின் மேல் ஆளுகை என்பது உன்னுடைய சுபாவத்திலே உனக்கு ஒரு ஜெயத்தை கொடுப்பது. And rule and dominion over entire Israel means God giving you dominion over all your natures. லேவி என்று சொன்னால் பட்டயம். Levi means sword. கொடுமையின் கருவிகள். And they are the instruments of cruelty. இன்னைக்கு நம்மில் எத்தனை பேர் இப்படிப்பட்ட கொடுமையின் கருவிகளாக இருக்கிறோம்? And how many of us are today the instruments of cruelty? அபிஷேகம் பெற்ற பின்பு நீ சைக்கோ மாதிரி சாடிஸ்ட் மாதிரி இருக்க கூடாது. And after receiving an anointing, you must not be like a psycho, you must not be a sadist. மற்றவங்களை துன்பப்படுத்தக்கூடிய ஒரு சக்தி உனக்குள்ள இருக்க கூடாது. You must not have the nature of persecuting others. மற்றவனை வேதனைப்படுத்தி அதில நீ சந்தோஷப்படக்கூடாது. You must not grieve others, wound others and rejoice because of that. அடுத்து யூதா. And next is Judah. அது ஒரு மறைவான பாவம். And that is a secret sin. அது நம்முடைய வாழ்வில் அப்படி வரவே கூடாது. Such secret sins must not come into our life. மறைவான குற்றங்களுக்கு என்னை நீங்களாக்கும், அப்பொழுது நான் உத்தமனாவேன். Preserve me from secret sins, and then will I be upright. செபுலோன் எதை காண்பிக்கிறது? Zebulun, what does he sow? உலக ஆசீர்வாதம். The worldly blessings. எப்பொழுதும் உலகத்தை குறித்ததான ஒரு தரிசனம், உலக ஆசீர்வாதங்களே நம்முடைய சிந்தை போய் கொண்டே இருக்க கூடாது. And we must not always have our vision upon these worldly blessings, and our mind must not be fixed on உலகத்தின் ஆவி நமக்குள்ள இடம் கொடுக்க கூடாது. We must not give room for the spirit of the world into us. கண்களின் இச்சை, மாம்சத்தின் இச்சை, ஜீவனத்தின் பெருமை, இவைகள் உலகத்தில் உண்டானவைகள், இவர்கள் தேவனால் உண்டானவைகள் அல்ல. And the lust of the eyes, the lust of the flesh, and the pride of life or of the world, they are not of God. அடுத்து இசக்கார். Second, nextly Issachar. இசக்கார்னா இரண்டு பொதிகளின் நடுவே படுத்துக் கொள்கிற ஒரு கழுதை. And he is as a strong ass couching between two burdens. அப்படினா என்ன காண்பிக்கிறது? What does that show? எப்பவும் ஒருக்கு வேலை. ஒரு சிலர்லாம் பாத்தீங்கன்னா ஆபீஸ் போயிட்டாங்கன்னா ஆபீஸை இவங்க கண்ட்ரோல்ல ஓடுற மாதிரி தான் உட்கார்ந்துட்டே இருப்பாங்க. Always working. Some people, when they go to the office, they think that the whole office is upon their heads and they will always continue. தேவனுக்கு கொடுக்க வேண்டிய நேரத்தை நீ தேவனுக்கு கொடுக்க வேண்டியது உன்னுடைய கடமை. It is your duty to give the time that is due for the Lord to the Lord. அடுத்து சர்ப்பத்தான். Next is Dan. வழியில கிடக்கிற ஒரு சர்ப்பம். He is a serpent by the way. யாரும் நேரா நடந்து போறது அவனுக்கு பிடிக்காது. And he does not like anybody walking upright. உடனே அவனை அப்படியே மல்லாங்க விழ வைக்கிறதுக்கு ஏதாவது என்னென்ன சூழ்ச்சி உண்டோ அவ்வளவும். He will devise all cunning crafts in order to make him fall. நான் எதுக்கு இதெல்லாம் சொல்றேன்னா, why do I say all that? இவைகள் இப்படிப்பட்ட போராட்டங்கள் அநேகர் இங்க வந்திருக்கிறதாக ஆவியானவர் காண்கிறார். The spirit of the Lord sees many of you coming to this place entangled in such conflicts. காத் அவன் ஒரு ராணுவ கூட்டம். Gath is a army, he is a host. அவன் மேல ராணுவம் பாயும், இவன் மேல ராணுவம் பாயும். ஒரு சில வீடு பாருங்க எப்பவும் மிலிட்டரி மாதிரியே இருக்கும். A host will come upon him and another host and he will come upon that host. If you look at some homes, it will always be like a battlefield. எப்பவும் பார்த்தாலும் மிலிட்டரி, அங்க ஏதோ வார் டிக்ளேர் ஆயிட்டே தான் இருக்கும். And always there will be a declaration of war. It will be like a military. அபிஷேகம் கிடைச்ச பிறகு உங்களுடைய வீடு அப்படி இருக்க கூடாது, உங்களுடைய வாழ்க்கை அப்படி இருக்க கூடாது. After you have received the anointing, you must not be like this. Your life must not be like this. ஆசேர் Asher. எப்பொழுதும் ஆகாரம் தான், சாப்பாடு தான் மெயின் பிரச்சனைகள். And his main problem is food. அவனுடைய ஆகாரம் கொழுமையாக இருக்கும். And he gives tasty deities. சாப்பாடு ஜெயிக்கலனா பரலோகத்துல போக முடியாது. And those who don't have victory in food, they cannot go to heaven. நம்முடைய வயிறு நமக்கு தேவனாக இருக்க கூடாது. Our stomach must not be our God. இன்னைக்கு இதெல்லாம் ஜெயிச்சா தான் நம்ம பரலோகம் போக முடியும். And only if you overcome all this, we can go to heaven. எல்லா வானங்களுக்கு மேலாக போகும்படியாக நாம் இவைகளை ஜெயிக்க கர்த்தர்
இன்றைக்கு நமக்கு மூன்றாவது கட்ட அபிஷேகத்தை, ஜெயத்தின் அபிஷேகத்தை தரப்போகிறார். The Lord is going to grant us the third anointing, the anointing of victory, so that we can overcome all these things and be enabled to ascend above all heavens. Naphtali. இன்பமான வசனங்களை வசனிப்பான். He will speak goodly words. எப்பவும் பேசிக்கிட்டே இருக்கிறது. 24 hours நெட், சாட், செல், போன் என்னத்தையாவது பேசிக்கிட்டே இருக்கிற ஒரு ஸ்பிரிட் இருக்கு. Non-stop talking in net and chatting and cell phone and all, continuing to speak. அவங்களுக்கு பேசாம இருக்க முடியாது. They cannot remain idle without speaking. இப்படி பேசி கடைசில பார்த்தா தூக்கத்துல பேசுறாங்க. கிட்ட கிடக்குற மனைவி புருஷன் எல்லாம் மிரண்டுட்டு இருக்கான். And they continue to speak like this, and even when they are asleep also, they sleep, and the person sleeping next to them, the husband or wife or whoever it is, they are scared. அபிஷேகம் உன்னுடைய வார்த்தையை குறைக்கும், ஜெபத்தை கூட்டும். And the anointing will decrease, will cut short your words and will increase your prayer. உன்னுடைய வார்த்தையை சுருக்கும், உன்னுடைய உலக பிரகாரமான பேச்சை சுருக்கும், தேவனோடு உள்ள உறவை அதிகரிக்கும். It will cut short your worldly speech and it will increase your relationship with God. Joseph, சகோதரருடைய துன்மார்க்கத்தை சொல்லிக்கொண்டே இருப்பாரு. and he will declare the faults of his brethren. அதுதான் அவனுக்கு வாழ்க்கையில போராட்டமாகவே இருந்தது. And that was the real problem in அதுதான் எல்லாரும் அவனை பகைக்க வைத்தது. And it made his brethren to hate him. கடைசில பென்யமீன், and finally Benjamin, அவன் பீறுகிற ஓநாய். He is a ravening wolf. அப்படினா என்ன அர்த்தம்? What does that mean? யாரும் நெருங்கி வரவே முடியாது. Nobody can approach him. அவன்ட பேச முடியாது, அவன்ட குடும்பம் நடத்த முடியாது, அவன்ட உட்கார முடியாது, அவன்ட வேலை பார்க்க முடியாது, அவன் கூட ஊழியம் செய்ய முடியாது. You cannot approach him, you cannot speak with him, you cannot have fellowship with him, you cannot lead a family life with him, you cannot even minister with him. அருமையானவர்களே, இந்த எல்லா வல்லமைகள் மேலும் தாவீதுக்கு கர்த்தர் அதிகாரத்தையும் அபிஷேகத்தையும் கொடுத்தார். Dearly beloved, God gave David authority to control and subdue all these powers. இந்த மாலை வேளை என்பது ஒரு ஜெயத்திற்காக சரியான ஒரு அபிஷேகத்தை தேவன் சபைக்கு கொடுக்கிற ஒரு நேரம். And this evening time is the time when the Lord is going to grant a proper anointing, an anointing of victory to his church. இன்றைக்கு பரிசுத்த ஆவியானவர் ஒரு பெரும் மலையை போல, ஒரு பெரும் நதியை போல நம்முடைய மத்தியிலே கடந்து வர வேண்டும். The Holy Spirit must come in our midst as a great rain, as a great river in our midst this evening. நீங்கள் கணுக்கால் அளவில் நிற்க கூடாது. You must not stop with ankle level. முழங்கால் அளவில் நின்றுவிடக் கூடாது. Neither with the knee level. இடுப்பு அளவில் நின்றுவிடக் கூடாது. Neither with the loins level. இன்றைக்கு நீச்சல் ஆழத்துக்குள்ளே நீங்கள் இறங்க வேண்டிய ஒரு நேரம். You must go to a place where you have to swim because the water is running above your head. இந்த மாலை வேளையில் உங்களில் எத்தனை பேருக்கு சரியான ஒரு அபிஷேகம் தேவைப்படுகிறது? How many of you are in need of a proper anointing this evening? சரியான ஒரு அபிஷேகம் என்பது பெந்தேகோஸ்தே நாளில் கிடைத்தது. And the proper anointing was poured forth on the day of Pentecost. அப்போஸ்தலர் 2:4 என்ன சொல்லுகிறது? What does Acts of the Apostles 2:4 say? அவர்கள் பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொண்டார்கள் அல்ல, பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டார்கள். It is not written that they received the Holy Spirit, it is written that they were filled with the Holy Spirit. அந்த அபிஷேகத்தில் நிரப்பப்பட்ட ஒரு அனுபவம் தான் நமக்கு தேவை. And we need this experience of being filled with the Holy Spirit. அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டேன் என்று நீங்கள் சொல்லாதீர்கள். You must not say that I have received the Holy Spirit. அபிஷேகத்தினாலே உங்கள் பாத்திரம், உங்களுடைய சரீரம், உங்களுடைய ஆவி, உங்களுடைய ஊழியம், உங்களுடைய வாழ்வு எல்லாமே நிரப்பப்படுவதாக. Let your vessel, let your body, let your ministry, let your life, let every aspect of your being be filled with the anointing. நீங்கள் ஒரு சீடர்களாக இருந்தால், சீஷர்களாக இருந்தால், if you are a disciple, அப்போஸ்தலர் 13:52 சொல்லுகிறது, சீடர்கள் பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டார்கள். Acts 13:52 says that the disciples were filled with the Holy Ghost. நீங்கள் சரியான விதத்திலே பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டால், if you are filled with the Holy Ghost in a proper way, அப்போஸ்தலர் 9:17 படி உன் கண்ணில் இருக்கிற செதில் விழுந்துவிடும். And the scales that are in your eyes will fall if you receive the proper anointing. சரியான பரிசுத்த ஆவியின் நிரப்புதல் இந்த கூட்டத்தில் வருமானால், if a proper fullness of the Holy Spirit comes and fills us in this meeting, அப்போஸ்தலர் 7ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டது போல நீங்கள் எல்லாரையும் மன்னிப்பீர்கள், இயேசுவுக்காக இரத்த சாட்சியாய் மரிக்க நீங்கள் ஆயத்தமாவீர்கள். As it is mentioned in Acts chapter 7, you will be able to forgive everybody and you will prepare yourself to die as a martyr for Jesus. சரியான அபிஷேகம் இன்றைக்கு இறங்கி நம் ஒவ்வொருவரையும் நிரப்புமானால், and if a proper anointing comes down and fills us, அப்போஸ்தலர் 7:55 படி, according to Acts 7:55, வானம் திறந்திருக்கிறதையும் மனுஷகுமாரன் உன்னதமானுடைய வலது பார்சத்தில் நிற்கிறதையும் நீங்கள் இயேசு வரும்பொழுது பார்க்கலாம். You can see the heavens being opened and the Son of Man standing on the right hand of God when Jesus comes. அருமையானவர்களே, உங்களில் எத்தனை பேருக்கு இந்த மூன்றாவது கட்ட அபிஷேகம் தேவை? How many of you need this third stage of anointing? இது ஒரு அபிஷேகத்தின் நேரம். This is the time of anointing. தேவ ஆவியானவர் ஈவாக இறங்கக்கூடிய ஒரு நேரம். This is the time when the Lord is going to descend as a gift in our midst. அபிஷேகம் தேவைப்படுகிறவர்கள் ஒரு விசை நீங்கள் கண்களை மூடலாம். Those who need an anointing, you can close your eyes. ஒருவேளை நீங்கள் அபிஷேகம் பெறாதவர்களாக இருந்தால் கண்களை மூடி நெடுமுழங்காலில் நின்று ஆண்டவர்
ஆண்டவரே இவ்வளவு நேரம் நான் கேட்ட அந்த ஆவியானவர் என் மேல் வந்து அமர வேண்டும், என்னை நிரப்ப வேண்டும், என்னை நீர் ஆட்கொள்ள வேண்டும் என்று நீங்கள் கேளுங்கள். If you have not yet received the anointing, you be on your knees, close your eyes and ask the Lord, Lord, if all that I have heard about the Holy Spirit till now is true, the Holy Spirit must come and fall upon me. He must fill me and He must fill me, you must ask. நான் என்றைக்கோ ஒரு நாள் அபிஷேகம் பண்ணப்பட்டேன். I was anointed some day back. அந்த அபிஷேகத்திலே நான் இருந்து கொண்டிருக்கிறேன். And I am continuing in that same anointing. நான் ஏதோ ஜெபிக்கிறேன், I am praying to ஏதோ சபைக்கு போகிறேன், I am going to the church, ஏதோ ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கையை ஓரளவு வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். I am leading a Christian life to some extent. எனக்கு பலவிதமான போராட்டங்கள் பிரச்சனைகள் இருந்து கொண்டுதான் இருக்கிறது. I have a lot of struggles and conflicts. இப்படி அறிக்கை உள்ளவர்கள் நெடுமுழங்கால் போடுங்கள். Those who have such a confession, please. கர்த்தர் உங்களுக்கு அடுத்த கட்ட அபிஷேகத்தை இன்னைக்கு இந்த கூட்டத்தில் தர போகிறார். The Lord is going to grant you the next stage of anointing. இன்றைக்கு சர்ச்சுக்குள்ள நீ வந்து விட்டாய். Today you have come into the church. கிறிஸ்துவின் சரீரமாகிய சபையோடு நீ இணைக்கப்பட்டிருக்கிறாய். You have been joined with the body of Christ, which is the church. அப்போஸ்தல தீர்க்கதரிசிகள் என்பவருடைய அஸ்திபாரத்தின் மேல் நீ கூட்டி கட்டப்படும்படியாக வந்திருக்கிறாய். You have come so that you might be builded together upon the foundation of the apostles and prophets. எபிரோனில் அபிஷேகம் உன்மேல் இறங்கும். And in Hebron the anointing will come upon you. கடைசி வரை நீ இந்த சபையிலே ஸ்தாபித்து நின்று கொண்டே இருப்பாய். And you will be established in this church till the very end, and you will stand firm. ஒருவேளை நீ இந்த சபையில் வந்து பல வருடங்கள் ஆகி இருக்கலாம். Perhaps it might be long years since you have come into the fellowship of the church. தாவீது சொல்லுகிறது போல 7.5 வருடங்கள் நான் எபிரோனிலே ராஜாவாக இருந்தேன் என்று. Just like David said, for 7.5 years I was king in Hebron. நீ சபைக்குள் வந்தால் மட்டும் போதாது. It is not sufficient if you come into the church. இன்றைக்கு நம்மேல் கர்த்தர் ஜெயத்தின் 3வது அபிஷேகத்தை தரப்போகிறார். Today the Lord is going to command us the third anointing, the anointing of victory. எனக்கு அந்த 3வது கட்ட அபிஷேகம் வேணும்னு சொல்றவங்க 2 கைகளை உயர்த்துங்கள். Those who say that I need the third stage of anointing, lift up both the hands. அவசியம் இல்லாமல் எழும்பி போவதை நீங்கள் தவிர்த்து விடுங்கள். And don't get up and go without any necessity. அது உன்னுடைய வாழ்வுக்கு பயன் தராது. That will not profit your life. ஒரு சில நிமிடங்கள் ஆவியானவருக்கு ஒப்பு கொடுத்து விட்டு போங்கள், அது உங்களுடைய வாழ்வை சிறப்பாக மாற்றும். Yield yourself to the Spirit of God for a few minutes, and that will beautify your life. இன்றைக்கு அந்த 3வது அபிஷேகம் வரும் பொழுது, when the third anointing comes down today, உனக்கு சீயோனின் தரிசனம், you will have the vision of Zion. அந்த பரம எருசலேமின் தரிசனம். You will have the vision of the heavenly Jerusalem. எத்தனை பேருக்கு அந்த ஜெயத்தின் அபிஷேகம் வேணும்? And how many of you need that anointing of victory? இந்த அபிஷேகம் உன்னை சீயோனை பிடிக்க வைக்கும். That anointing will help you to capture Zion. இந்த அபிஷேகம் வரும் பொழுது ஒரு வல்லமை உன்னை தொட முடியாது. நீ போய் இருக்கிற இடம் கர்த்தருடைய நாமம் பலத்த துருகம். When this anointing shall come into you, no power shall be able to touch you, and you shall go under the name of the Lord, which is a strong tower. இந்த அபிஷேகத்தின் மூலமாக நீதிமான் நீ அதற்குள் ஓடி சுகமாய் தங்கி இருப்பாய். By that anointing, you who are righteous will run into the name of the Lord, which is a strong tower, and be saved. இந்த அபிஷேகம் வரும் பொழுது, when this anointing shall come, உனக்கு விரோதமான சத்துருக்கள் தண்ணீர் உடைந்து ஓடுகிறது போல பாகால் பிராசிம் கர்த்தர் உன்னுடைய சத்துருக்களை உடைந்து ஓட பண்ணுவார். And when this anointing shall come into you, your enemies shall break before you as the breach of waters, as what happened in Baal Perazim. நீங்கள் கைகளை உயர்த்தி இருக்கும் பொழுதே ஒரு அபிஷேகம் வரட்டுமே. As you have lifted up your hands, let an anointing come. நீ இந்த அபிஷேகம் பெற்றால், if you receive that anointing, எருசலேமின் அபிஷேகத்தை பெற்றால், if you receive the anointing of Jerusalem, சீயோனின் அபிஷேகத்தை நீ பெற்றால், if you receive the anointing of Zion, உடன்படிக்கை பெட்டி உன்னை நோக்கி வரும். the ark of the Lord shall come towards you. உன்னை தொடுகிறவன் அவருடைய கண்மணியை தொடுவான். He that shall touch you shall touch the apple of his eye. உனக்கு விரோதமாய் ஒருவனும் உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் எதிர்த்து நிற்பதில்லை. All the days of your life none shall be able to stand against you. உன்னுடைய சத்துருக்களை முறியடிக்கும் வல்லமையை கர்த்தர் இந்த 3வது அபிஷேகத்திலே உன் சிரசின் மேல் வைக்கிறார். The Lord is placing upon your head the anointing that will break the power of the enemy. என்ன நடக்கும் தெரியுமா? What will happen? இந்த அபிஷேகம் தைலம் என்னும் கிரீடம் உன் தலையில் இன்றைக்கு இந்த கூட்டத்திலே வைக்கப்பட போகிறது. The anointing oil, which is a crown, will be placed upon your head today. நீ வரும்போது சோர்ந்து விடாய்த்து பின்வாரி பலவிதமான பிரச்சனைகளில் நீங்கள் வந்தீர்கள். In a faint and discouraged state with various problems and confusions and troubles you came here. எல்லாரும் கண்களை உயர்த்தி கைகளை உயர்த்தி அவரை நோக்கி பாருங்கள். இப்பொழுது அபிஷேக தைலம் என்னும் கிரீடத்தை கர்த்தர் உங்கள் தலையின் மேலே வைக்க போகிறார். Close your eyes, lift up your hands and look unto him. Now the Lord is able to place upon your head the anointing oil as a crown upon your head. இனிமேல் நீ தோற்று போக மாட்டாய். Hereafter you will not be defeated. இனிமேல் சத்துரு உன்னை மேற்கொள்ள முடியாது. Hereafter the enemy cannot prevail over you. இனிமேல் சத்துரு உன்னை ஜெயிக்க முடியாது. Hereafter the enemy cannot overpower you. இனிமேல் சத்துரு உன்னை வஞ்சிக்க முடியாது. Hereafter the enemy cannot deceive you. இனிமேல் சத்துரு உன்னை முள்ளை போல குத்திக் கொண்டிருக்க முடியாது. Hereafter the enemy cannot prick you like a thorn. சத்துரு தோற்கடிக்கப்பட்டான்.
The enemy has been defeated. சிலுவையிலே அவன் தலையை நசுக்கினவர் சமாதானத்தின் தேவன் சாத்தானை இன்றைக்கு இந்த கூட்டத்திலே உங்கள் கால்களின் கீழே நசுக்குகிறார். He who crushed the head of the devil upon the cross, the God of peace, he is bruising the head of Satan under your feet in this meeting today. Hallelujah, hallelujah. Amen. எத்தனை பேருக்கு இந்த மூன்றாவது அபிஷேகம் வேணும்? How many of you need the third anointing? நீங்க கையை உயர்த்தும் பொழுதே ஒரு சக்தி உன்மேல் இறங்கட்டும். As you have lifted up your hands, let the power descend on you. அது உன்னுடைய சிரசில் இறங்கட்டும். Let that come upon your head. உங்களுடைய எலும்புகளில் இறங்கட்டும். Let that come into your bones. உங்களுடைய நரம்புகளில் இறங்கட்டும். Let that come into your nerves. உங்களுடைய எலும்புகளுக்குள்ள இருக்கிற ஊன்களில் இறங்கட்டும். Let that come into the marrow that is in your bones. உங்களுடைய மாம்ச சதையில இறங்கட்டும். Let that come into your flesh. உன்னுடைய தோலில் இறங்கட்டும். Let that descend upon your flesh. உன்னுடைய ஒவ்வொரு மயிர் கால்களிலும் இறங்கட்டும். Let that descend upon every hair bone. உன்னுடைய ஒவ்வொரு சொட்டு இரத்தத்திலும் அந்த அக்கினி வல்லமை இறங்கட்டும். That fire up. The cloud of fire come upon every blood vessel. Hallelujah, 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 hallelujah. Oh rabakatidabania rabak. Amen. ஒருவேளை எனக்கு நல்ல அபிஷேகம் கிடைத்து நான் அதை இழந்து போன ஒரு நிலவரத்தில் இங்கே முழங்காலில் மன்றாடி கொண்டிருக்கிறேன் என்று சொல்லுகிறவர்கள் யாராவது இருந்தால் உங்களுடைய ஒரு கரத்தை உயர்த்துங்கள். Perhaps if there is anybody who is saying, I had an anointing once upon a time, but now I have lost it, and now I am struggling with God to receive that anointing back. Those who say so, lift up one hand. நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம் தான் என்ன? What is the solution? What is the remedy? இழந்து போனதுக்கு நீங்கள் அறிக்கை செய்து கொண்டிருக்க வேண்டுமா? Must you confess for the lost thing? இல்லை. No. ஒரு வார்த்தை சொல்லுங்கள். Say one word. பின்மாறி போன பேதுருவை இயேசு திபேரியா கடற்கரையில் தேடி வந்தார். In the sea of Tiberias, the Lord met Peter who had gone into backsliding. ஒரே வார்த்தை. One word. என் மகனே நீ என்னை நேசிக்கிறாயா? My son, do you love me? யோனாவின் குமாரனாகிய சீமோனே என் மகளே என் மகனே நீ என்னை நேசிக்கிறாயா? Simon Bar-Jonas, son of Jonas, do you love me? ஒரு வார்த்தை இந்த முழங்கால நின்னு சொல்லுங்க. இயேசுவே உம்மை நேசிக்கிறேன் சொல்லுங்க. நீங்கள் இழந்து போன அபிஷேகம், அதே கிருபை, அதே அக்கினி, அதே தரிசனம், அதே வாக்குத்தத்தம், அதே வல்லமை இப்பொழுதே உங்களை நிரப்பட்டும். Say one word, Lord, I love you. Being on your knees, and the same grace, the same anointing, the same promise, the same power, the same vision, the same revelation that you lost, let it come and fill you once again. எல்லாரும் வாயை திறந்து ஒரு சத்தத்தை உயர்த்துங்க. Lift up your voice, open your mouth. இயேசுவே உம்மை நேசிக்கிறேன். Jesus, I love you. இந்த சத்தம் இப்பொழுது தூத்துக்குடியிலிருந்து பரலோகத்திலே கேட்கட்டும். Let this voice echo from Thoothukudi in the heavens. நீ இந்த வார்த்தை சொல்லிக் கொண்டிருக்கும் பொழுது, as you confess these words, உன்னுடைய ஊழியத்தை உனக்கு திரும்ப தருகிறார். the Lord is restoring your ministry to you. உன் சுகத்தை உனக்கு தருகிறார். He is restoring your health to you. உன் பலத்தை உனக்கு தருகிறார். He is restoring your strength to you. உன் தரித்திரத்தை அவர் மாற்றுகிறார். He is changing your poverty. ஹalleluya ரிகபலபகதனம. கர்த்தாவே எனக்கு ஒரு அபிஷேகத்தை இன்னைக்கு தாரும் ஆண்டவரே. Lord, give me an anointing today. நான் உமக்காக தாவீதை போல நான் உமக்காக அபிஷேகம் பண்ணப்பட்டவன். Lord, I am like anointed like David for yourself. எத்தனை பேர் வாய் திறந்து சொல்ல போறீங்க? How many of you are going to open your mouth and say so? ஆண்டவரே நான் உலகத்துக்காக ஒரு ஸ்தானத்துக்காக அபிஷேகம் பண்ணப்பட்டவள் அல்ல, நான் உமக்காக இந்த ஊர்ல அபிஷேகம் பண்ணப்பட்டவன். Lord, I am not anointed for this world, for some place or position. I am anointed for you in this city. அந்த அபிஷேகத்தை எனக்குள்ள ஊற்றும். நான் உமக்காகவே வாழ ஆசைப்படுகிறேன். Lord, pour that anointing into me. I desire to live for you and for you alone. Hallelujah, hallelujah, hallelujah. Rikabalabakatudabani. Oh rabakatimilamani rahatunabani. Amen. ஊற்றிடும் எங்கள் உள்ளத்தில் அன்பை, ஊற்றிடும் எங்கள் உள்ளத்தில் அன்பை, உமக்காகவே ஜீவிக்க, உமக்காகவே ஜீவிக்க. எல்லாரும் பாடுங்கள். All of you sing along. உள்ளத்தில் அன்பை, உள்ளத்தில் அன்பை, உமக்காகவே ஜீவிக்க, உமக்காகவே ஜீவிக்க. ஊற்றிடும் எங்கள் உள்ளத்தில் அன்பை, ஊற்றிடும் எங்கள் உள்ளத்தில் அன்பை, உமக்காகவே ஜீவிக்க, உமக்காகவே ஜீவிக்க. ஊற்றிடும் எங்கள்
உமக்காகவே ஜீவிக்க உமக்காகவே ஜீவிக்க ஊற்றிடுவீர்கள் உள்ளத்தில் அன்பை ஊற்றிடுவீர்கள் உள்ளத்தில் அன்பை உமக்காகவே ஜீவிக்க உமக்காகவே ஜீவிக்க ஊற்றிடுவீர்கள் உள்ளத்தில் அன்பை ஊற்றிடுவீர்கள் உள்ளத்தில் அன்பை உமக்காகவே ஜீவிக்க உமக்காகவே ஜீவிக்க ஊற்றிடுவீர்கள் உள்ளத்தில் அன்பை ஊற்றிடுவீர்கள் உள்ளத்தில் அன்பை உமக்காகவே ஜீவிக்க ஊற்றிடுவீர்கள் உள்ளத்தில் அன்பை ஊற்றிடுவீர்கள் உள்ளத்தில் அன்பை உமக்காகவே ஜீவிக்க உமக்காகவே ஜீவிக்க ஹalleluya உள்ளத்தில் அன்பை ஊற்றிடுவீர்கள் உள்ளத்தில் அன்பை உமக்காகவே ஜீவிக்க உமக்காகவே ஜீவிக்க ஹalleluya amen 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 ஹalleluya ஹதபகதனா ஆமென். எத்தனை பேருக்கு அந்த மூன்றாவது கட்ட அபிஷேகம் இறங்கி கொண்டிருக்கிறதை நான் உணர்கிறேன், அனுபவிக்கிறேன், என் சரீரத்திலே ஆவியிலே அதை நான் அனல் மூழ்கிறதை காண்கிறேன் சொல்றவங்க எத்தனை பேர்? How many of you say that I feel I'm experiencing that anointing, the third anointing, the anointing of victory in my body? அப்படின்னா எல்லாரும் சேர்ந்து இந்த பாடலை பாடுவோம். Then let us all join together and sing this ஒரு song. அபிஷேகம் நம்மேல் வந்து விழட்டும். Let an anointing come and fall on us. ஒரு சால்வை உன்மேல் வந்து விழட்டும். Let a mantle come and fall on you. ஒரு அக்கினி உன்மேல் வந்து விழட்டும். Let a fire come and fall on you. ஊற்றிடும் எங்கள் உள்ளத்தில் அன்பை ஊற்றிடும் எங்கள் உள்ளத்தில் அன்பை உமக்காகவே ஜீவிக்க உமக்காகவே ஜீவிக்க ஊற்றிடுவீர்கள் உள்ளத்தில் அன்பை ஊற்றிடுவீர்கள் உள்ளத்தில் அன்பை உமக்காகவே ஜீவிக்க உமக்காகவே ஜீவிக்க ஊற்றிடுவீர்கள் உள்ளத்தில் அன்பை ஊற்றிடுவீர்கள் உள்ளத்தில் அன்பை உமக்காகவே ஜீவிக்க உமக்காகவே